ஸ்க்ரீன் தெரியறது இல்லையா சிவகுமார் சார்? தெரியுதுங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நவம்பர் மாதத்தில் முதல் செஷன், அதுவும் 61வது செஷன். லீ குழு சார்பாக, எங்களது சிஓடி மெம்பர் சார்பாக அனைத்து மெம்பர்களையும், எஸ்பெஷலி டுடேஸ் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ராமச்சந்திர பாபு சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இட்ஸ் எ லேர்ன் டு எக்ஸலண்ட் என்ரிச். சின்ன குரூப்பை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஐ வில் நாட் டேக் மோர் தேன் 2 or 2.5 minutes. It's a learn to excel and enrich group, center of excellence in providing good training to life insurance agents. படிக்க படிக்க எவ்வளோக்கெவ்வளோ நம்ம தோன்றோமோ அவ்வளோக்கெவ்வளோ தான் அறிவு வளரும். ஸோ 61வது அடி இது. கேடில் விழிச்செல்வம் கல்வியோருக்கு மாடல்ல மற்றவை, கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். என்னதான் தங்கம் 11,000 12,000 கிராமுக்கு போனால் கூட கல்வி மட்டுமே சிறந்த செல்வம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ சீசன் 2 ஆஃப்டர் அவர் 50வது செஷன். சீசன் 2ல 61வது செஷன். These are all the COT members, 10 members. We are operating this group successfully for the last 1 year, sir, more than 1 year. We once again welcome you, sir. These are all the Jambawans and Trainers Club, League Group, Club of Mentors, Coaches and Faculties. எல்லாருமே எல்ஐசி அஃபிஷியல், ஜாம்பவான்ஸ், கார்பரேட் கிளப் மெம்பர்ஸ், சிஎல்ஐஎஸ் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, லைக் ராமச்சந்திர பாபு சார். ஸோ கேட்டவுடனே சார் ஒத்துட்டார். வி வெல்கம், வி எக்ஸ்டெண்ட் எ வார்ம் ரெட் கார்பெட் வெல்கம் டு மிஸ்டர் ராமச்சந்திர பாபு சார். இஸ் ஃப்ரம் தஞ்சாவூர் டிவிஷன். ஐ திங்க் சிஏபி பிரான்ச் நினைக்கிறேன், எம்டிஆர்டி. Am I right, sir? Yes, sir. Yes, sir. Trichy, CAB தான் Alex. சார். Yes. Once again, we welcome you, sir. ஓ சார். I think Kalyani madam, she is unable to join. So she has requested me. அவங்கள தான் டெசிக்னேட் பண்ணியிருந்தேன், because being the hometown ஒரே ஆளுங்கிறதுனால, she is not well, I believe, after the ஓகே சார். wedding. So she wanted me to render a welcome address on her behalf. ராமச்சந்திர பாபு சார் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த் அட்வைசர்னே சொல்லலாம். சிஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்னு. தலைமை நிதி அதிகாரின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸில். அவர் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கார், நாட் ஆஸ் அன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். நம்ம எல்லாருமே நம்ம வெல்த் அட்வைசர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பர்சனல் ஃபைனான்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட். இட் கவர்ஸ் ஆல், இல்லையா? அந்த ஒரு அட்வைசரி, சரியான அட்வைஸை கொடுத்து ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு எப்படி வெல்த்தை மேக்னிஃபை பண்ணணுங்கிறதுல சாரோட மெயின் அப்ஜெக்டிவ். எல்லாரையும் அவங்களுக்கே அந்த ஃபினான்ஷியல் பவரை கொடுத்து அதிகாரம் எடுத்து அவங்க டெசிஷன் எடுக்கிற மாதிரி ஹி ஹெல்ப் த கிளையன்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை ஊட்டி their financial decision structured and goal based planning. Goal based என்ன? ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு எஜுகேஷனுக்கு, ரிட்டையர்மெண்ட் பிளானிங், தட் இஸ் கால்ட் கோல் பிளானிங், இல்லையா? ஸோ அந்த மாதிரி சார் ஆர்சேவ் ஃபண்ட் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு சின்ன நிறுவனம் அவரோட ஆஃபீஸை வச்சு நடத்திட்டு இருக்காரு இன் ட்ரிச்சி. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டேக்ஸ் எஃபிஷியன்ட். டேக்ஸில் சார் ஒரு எங்கள் எக்ஸ்பர்ட்டு. அண்ட் ஆல்சோ அவர் சொல்லுவார் ஐஆர்ஆர் கால்குலேஷன். என்ன கேட்டால் அவர் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல் தான் அவர். ஓகே, சிஎஃப்இனா கூட எனக்கு தெரியும், பிகாஸ் ஐ அட்டெண்டட் so many செஷன் ஃபிசிக்கலி as well as virtually. இட் இஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன், முகஸ்துதிக்கு வேண்டி பேசலை. சார் ஆல்சோ ரன்ஸ் கேஷ் வேலின்னு திருச்சியில் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் நானுமே மெம்பர். மந்த்லி ஹி கண்டக்ட்ஸ் செஷன்ஸ் விர்ச்சுவலி as well as இப்போ ஃபிசிக்கலாகவே நடத்துகிறாங்க. அப்பப்போ ஆஃப் சைட்டு 2-3 பிளேஸுக்கு கூட்டின்னு போகிறாங்க. ரீசென்ட்லி ஐ ஹேட் பீன் டு கொல்லி ஹில்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது எல்லாருக்கும் ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு சொல்லி கொடுத்து அதுக்கு தக்கன ஒரு சரியான ப்ராடக்டை ஃபிட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீட் பேஸ்டாக கொடுக்கறது தான் அந்த சிஎஃப்ஓங்கிறதுனோட வேலை. அவரோட ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் ஃபினான்ஷியல். ஒரு வீட்டுக்கு போயாச்சுன்னா மொத்தமாக நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. இன்சூரன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இல்லையா? அந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் தானே லைஃபே இருக்குது. அந்த ரிஸ்க்கு என்ன நம்ம இது பண்ணுறோம்? இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், எஸ்ஐபிஸ், ரிட்டையர்மெண்ட், வெல்த் அக்குமுலேஷன், செல்வம் சேர சேர அந்த குவிக்கணும்னு சொல்கிறாங்க, இல்லையா? டேக்ஸ் பிளானிங், கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டு, அது எப்படி குறுகிய காலத்தில் பணம் எப்படி ரொட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது, ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். சாரோட ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா பணத்தை துரத்தின்னு நீங்கள் பாருங்க, பணம் உங்களை துரத்தட்டும். அந்த மாதிரி யூ ஷுட் ஒர்க். ஸ்டாப் சேசிங் மணி, மேக் மணி டு சேஸ் யூங்கிறார். அதுதான் சாரோட பிலாவி. ஹி பிலீவ்ஸ் தட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் நாட் எ ப்ராடக்ட் பட் எ ப்ராசஸ் பில்ட் ஆன் பர்பஸ், பேஷன் அண்ட் பிளானிங்.
ஹி எம்பவர்ஸ் த கிளையன்ஸ். கிளையன்ஸுக்கே அதிகாரம் கொடுத்து மேக் எ இன்ஃபார்ம்டு டிசிஷன். நல்ல தெரிஞ்சுட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்னதான் ப்ராஸ்பெக்ட்டுக்கு நம்ம பேசினா கூட அவங்களும் அவங்கள புரிய வச்சு நல்ல டெசிஷன் எடுக்கணும். அவங்களோட வேல்யூ ஃபார் மணிங்கிறதுல சார் வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு. We once again welcome you, sir, on behalf of our League Group COT members. Thank you so much. Now it is over to you. சாரோட கேஷுவலி அட்ரஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஸ் என்கிட்ட இருந்தது. ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங். இட்ஸ் அ கொல்லி ஹில்ஸ் திஸ் ஒன். திஸ் ஐ திங்க் தேக்கடி திஸ் திங். நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, நம்ம கல்யாணி மேடமும் இருக்காங்க அதில். அப்கோர்ஸ் ஐ டின் அட்டன் திஸ், ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ. ஸோ அந்த கேஷ்வேலிங்கிற ஒரு அமைப்பு நம்மளை மாதிரி சாரும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு திருச்சியில். எனிவே ஓவர் டு யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நாங்க கூட இந்த அளவுக்கு இதுக்கான மெயின்டைன் பண்ணல. இல்லை இல்லை, உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த அளவுக்கு போட்டோ எடுத்து ஈகரா எடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி ஒன்ஸ் அகைன் வந்து நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்து ஒரு மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுல உங்களோட ஆர்வம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இந்த சண்டேல, அதுவும் இந்த டைம்ல எல்லாம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம்ல ஒரு டைம் எடுத்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் என்ரிச் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ரியலி யூ ஆர் கிரேட் சார். தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகைன் வந்து உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு நான் இந்த செஷன் சார் நான் அப்படியே ஷேர் எடுத்துக்கிறேங்க சார். எடுத்து விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னைக்கு நான் என்னோட செஷன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல என்னென்னலாம் நம்ம சேலஞ்ச பாக்குறோமோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்றதுங்கிறது தான் இன்னைக்கோட செஷனோட சார் லாஸ்ட் வந்து பேசும்போதே சொன்னா, நான் அந்த ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்றாங்க பத்தி எடுப்போம் சார் அப்படின்னு. அப்புறம் நினைச்சிட்டு சரி ப்ராடக்ட் அதுக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம், ஸ்வாட் அனலைஸ வந்து கொண்டு வந்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு நமக்கு பெரிய பெரிய மார்க்கெட்ல சேலஞ்சா இருக்கிறது பெரிய விஷயம் என்னன்னா, நீ யங்ஸ்டர்கிட்ட பாலிசி வாங்குறதுங்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. என்ன ரீசன் கேட்டீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட தான் மணி இருக்கு. பட் இவங்க தான் இவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. ஃபாதர் மதரோட இன்கம் இப்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா நம்ம அவங்க வந்துட்டாங்கங்கிறது நீங்க உங்களோட ஃபீல்ட்ல நீங்க அழகா அதை உங்களுக்கு உணர்ந்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? சோ அவங்க கிட்ட எப்படி நம்மளோட எல்ஐசியோட ஸ்ட்ரென்த் என்ன, வெல்த்னா என்ன, எந்தெந்த டைம்ல என்னென்ன அசெட் கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத ஒரு ஸ்மால் 2 3 கான்செப்ட் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா அது ஒன் ஹவர்ல மேக்சிமம் என்ன அவுட்புட் கொடுக்க முடியுமோ அந்த அவுட்புட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கட்டுறது கைமண் அளவு தான். இதுல 2 பேர் நாங்க சொல்லி ஆகணும். இந்த கேஷுவலியில நான் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டியை விட எங்களோட மென்டார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சென்னை டிவிஷன்ல சீனியர் டிவிஷன் மேனேஜரா இருந்த ஒரு பர்சன் எங்களுக்கு கிடைச்சது பெரிய காட். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நம்ம எத்திக்கலா பண்றோம் அப்படின்னா அதுக்கு அவரோட வழிகாட்டுதலும் இதுதான். பட் அட் பிரசன்ட் அவர் இப்ப நோ மோர். இருந்தாலும் அவரோட இது அப்படியே நாங்க எடுத்துக்கிட்டு இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சாரோட அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தொடர்ந்து இருக்குதுங்கிறதான் உண்மை. இப்ப நேரா நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். இந்த சப்ஜெக்ட்ங்கிறது ஏன் இன்னைக்கு வந்து ஸ்வாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒரு விஷயம் பார்க்கணும். ஒய் வந்து ஸ்வாட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா 2 விஷயம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ஸ்வாட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு, ஒய் ஸ்வாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நமக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட் வந்து ஃபேவரபிள் மார்க்கெட்னு ஒரு ஃபேவரபிள் மார்க்கெட். அது நம்ம ஒரு ப்ராடக்ட் எல்ஐசியில வந்தா இப்ப ரீசன்ட் பீமாலட்சுமி இது மாதிரி ப்ராடக்ட உடனே போய் கஸ்டமர்கிட்ட போய் ரீச் பண்றதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். ஐடென்டி நமக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். அவங்கதான் நம்மளோட ரெகுலரா நம்ம என்ன சொன்னாலும் அந்த ஒரு விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபேவரபிள் மார்க்கெட். அடுத்த ஒரு மார்க்கெட் வந்து இதுல இருந்து நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் பாருங்க, அது வந்து ரெஃபரன்ஸ் மார்க்கெட், ரெஃபரல் மார்க்கெட்னு பேருங்க. ரெண்டாவது இந்த மூணாவது ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இதுதாங்க பெரிய பெரிய சைஸ். அன்னோன் மார்க்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளையும் தெரியாது அவங்களையும் நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம சஸ்பெக்ட், நம்ம அந்த விஷயத்த நம்ம சொல்றோம். இந்த மார்க்கெட்டுக்குள்ளதான் நிறைய புதைஞ்சு கிடக்குது இப்போ. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நீங்க மார்க்கெட்டோட சைஸ் வந்து என்னன்னா,
நமக்கு காம்படிட்டார் நீங்க யார் நினைக்கிறீங்கன்னா நம்மன்னு நினைக்கிறீங்களோ, நம்மளுடைய சார்ந்த ஏஜென்சியோ, பிரைவேட் இன்சூரன்ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, போஸ்ட் ஆபீஸோ கிடையவே கிடையாதுங்க. நமக்கு காம்படிட்டார் நம்ம தாங்க. ஏன் நம்ம தான் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான ஒரு ஒரு ஏஜென்சி எடுத்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இருக்கிற ஒரு ஆர்வம் வந்து தொடர்ந்து அதோட போர்ஷன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு தொய்வு வந்து வந்துரும். அது போதும். ஒரு மாரி போனா எம்டிஆர்டி ஆயிட்டாங்க, சிஓடி ஆயிட்டாங்கன்னா, ஓகே நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போயிருவோம். சோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த தேடுதல் இல்லாம இருக்கிற அந்த ஃபேவரபிள் மார்க்கெட்லயே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இயர் நீங்க ஒரு 10 கோடி 1 crore நீங்க நான் சிங்கிள் பிரீமியம் கொடுத்திருந்தீங்கன்னா, ஒரு 10 50 கிளைண்ட்ஸ் கிட்ட 1 crore பிரீமியம் வந்ததுன்னா, இன்னைக்கு அதே 1 crore பிரீமியம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க 50 பேர் இல்ல 150 பீப்புள பார்த்தாதான் அந்த 50 பேர் வருவாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நீங்க என்ன எஃபோர்ட் போட்டீங்களோ, அதோட வந்து 150% நீங்க எக்ஸஸ் ஆஃப் நீங்க வந்து போட்டா மட்டும்தான், நீங்க பழைய பிசினஸ் ரீட்டைன் பண்ற மாதிரியான காலகட்டத்துக்கு நம்ம போயிட்டோம். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓவர் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. நம்ம சொல்ல என்ன சொல்றோமோ, அதாவது ஃபீல்ட்ல தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, யூடியூப் சேனல ஓபன் பண்ணா இன்சூரன்ஸ் எடுக்கிறது வேஸ்ட். அது இன்சூரன்ஸ்னா டேர்ம் தான் பெஸ்ட். ஏன் நீங்க வந்து இந்த மாதிரியான அத இந்த பர்சன் யூடியூப்ல பேசுற பர்சனே பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி நம்ம கிளைண்ட வந்து ரீட்டைன் பண்றது? ரீட்டர்ன்ஸ்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம கீப் ஆன் எப்படி ஸ்டடி பண்றது? அப்படிங்கிறதான ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து ஸ்வாட் அனலைஸ். இந்த ஸ்வாட் அனலைஸ வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாயபிள் ப்ராசஸா இருக்கும். இப்ப ரீசென்ட் வந்து ஒரு பர்சன் வந்து குரோ ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் வந்து ஒரு ரெஃபரல் மூலமா நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க. அந்த பையனுக்கு அந்த சன் 29% 50,000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு எஜுகேட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை கொடுத்த பிறகு அவரே சூஸ் பண்ணாப்ல இந்தந்த பர்சன்டேஜ் இதுல எடுத்துங்க இந்தந்த பர்சன்ட் இப்படி எடுத்துங்கன்னு சொல்லி பிஃபோர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் அதை முடிச்சோம். நான் விட்டுட்டேன் 3-4 டேஸ் விட்டேன். அவங்க வரணும். அப்பதான் அதோட ப்ராடக்டோட விஷயங்கள் புரியும். இதுலயும் நான் எல்ஐசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கேன். அப்ப ஒரு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்கு? அது என்ன ஃபண்டமெண்டல்ல இருக்கு? என்ன இதுல இருக்குங்கிறத நம்ம கோ டு ஆப்ஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். நான் பிரசன்டேஷன் பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். பட் அந்த பிபிடி வந்து நான் உங்களுக்கு ஆஃப்டர் த செஷன் முடிஞ்ச பிறகு அனுப்பிச்சு விடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து சில வந்து சில மெத்தட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து அந்த ரூட் காஸ் அனலைஸ் நம்ம சொல்லுவோம். அந்த ரூட் காஸ் அனலைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்மளே வந்து முதல்ல ஸ்டடி பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் இதோட கணக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். இது வந்து என்டையர் பிரசன்டேஷன் வந்து இந்த ஸ்வாட் அனலைஸ் ஃபார் நம்மளோட இன்னைக்கு ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரா இருக்கிறவங்க என்ன மாதிரியான நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கண்டிப்பா டீப் ப்ராடக்ட் நாலேஜ் அழகா இருக்கு. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ப்ராடக்டை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நல்லாவே பேசுவோம். ப்ராடக்டை இன்னும் சொல்ல போனா 360 வியூ பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறான். 360 வியூ எதுக்காக அப்படின்னா எந்த கஸ்டமருக்கு எந்த ப்ராஸ்பெக்ட்டுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டீப் ப்ராடக்ட் நாலேஜ் வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அதை வந்து அழகா நம்ம குரூப் அது செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒன்ஸ் அகைன் இப்ப மார்னிங் சாரி ஈவினிங் செஷன் ஆரம்பிக்கும் போதே சார் ஒரு அப்டேட் பண்ணாரு. ஸோ அடுத்து ஸ்ட்ராங் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அது நிச்சயமா இருக்கானா? நிச்சயமா அது நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா எவ்ரி இயர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நியூ இயர் ஓபன் பண்ணும்போது டைரி காலாண்டர் அது மாதிரியான விஷயங்களை கொடுத்து சில விஷயங்கள் நம்ம வந்து கிளைண்ட் ஸ்ட்ராங்கா ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். அது வந்து நம்மளுடைய பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. பட் அதெல்லாம் எப்படி வீக்னஸ் ஆகுதுன்றதையும் அப்புறம் நான் உங்களுக்கு அதை சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 360 டிகிரியோட ப்ராடக்ட் என்டையர் இதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா சிம்பிளா கிளைண்ட்டுக்கு சொல்றது 2 மினிட்ஸ்ல ப்ராடக்ட் பிரசன்டேஷன் முடிக்கணும். அந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணணும். நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் கிளைண்ட்டுக்கு சொல்லும் போது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு டெத் பெனிஃபிட் ப்ராடக்ட்ல பீமா லட்சம் மாதிரி ப்ராடக்ட்ல வரும்போது சர்வைவல் பெனிஃபிட் ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ்.
இந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஒரு கிளைண்ட் பேச முடியும். ஏன்னா இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் வந்து அதிக நேரம் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்ப அந்த விஷயத்த பேசும்போது ப்ராடக்ட்ட பத்தி பேசுறத விட அவங்கள பத்தி பேசும்பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அடுத்து எத்திக்கல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. எத்திக்கல் இல்லாம நம்மளால இனிமே சர்வேல் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி ஒரு எத்திக்கல் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த ஃபேவரபிள் மார்க்கெட்டை அப்படியே நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம். நம்ம என்னன்னா அன்னோன் மார்க்கெட்டை ரெஃபரல் மார்க்கெட்ல கொண்டு வந்து ஃபேவரபிள் மார்க்கெட்டை சைஸ பெருசாக பெருசாக நம்ம இன்கம் வந்து பெருசாகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஆர்டிங்கிறது ஒரு அவுட்கம். அதுக்கு இடையில நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல நீங்க போக 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 பண்ணும்போது அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணி போனீங்கன்னா சேல்ஸ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு விஷயத்த நேத்து செஷன்ல அதான் சொன்னா. சேல்ஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச். நான் என்ன நினைச்சோம், சேல்ஸ் இஸ் டிரான்சாக்ஷன் நினைச்ச இடத்துல சேல்ஸ் இஸ் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு விஷயத்த நேத்திய ட்ரெயினர் எடுத்தாரு. அவர் எடுத்த 2 3 பாயிண்டையும் நாளை இந்த அடுத்த இதுல கொண்டு வந்திருக்கேன். எக்ஸல் சீட்ல அதை கொண்டு வந்திருக்கேன். சோ இது வந்து எத்திக்கல், அடுத்து பர்சனலைஸ் சர்வீஸ், இதெல்லாம் நம்மளோட என்னன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்துங்க. அதுக்கு ஒரே நிமிஷம். சோ நீங்க இது எதுவும் இது பண்ண வேண்டாம். நான் அப்படியே உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் அப்படியே உங்களுக்கு வந்துரும். ஓகே. அடுத்து வீக்னஸ் பார்ப்போம். அதாவது நம்மளோட போர்ஷன் வந்து இதுவரையும் நம்ம ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம். அடுத்து வீக்னஸ். எப்பவுமே வந்து பிளஸ் மைனஸ் சேர்ந்ததான் ஒரு காம்பினேஷனே. சோ கண்டிப்பா இருக்கான்னா இருக்கும், அது இல்லாம இருக்காது. சோ அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து என்னன்னா ஒரே இன்சூரர், சிங்கிள் இன்சூரர் வச்சுதான் நம்ம வந்து இருக்கு. ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து ரெகுலேட்டர் ரூல் வந்து என்னன்னா ஒரு ஒரு பர்சன் வந்து சிங்கிள் இன்சூரன்ஸ் தான் பண்ண முடியுங்கிறது ரூல் இருக்கு. சோ இது வந்து நமக்கு அது ஒரு இதை எப்படி நாம ஹேண்டில் பண்றது. இப்ப ஒரு இன்சூரரா இருந்தாலும் சப்போஸ் இப்ப உதாரணமா டாடா ஏ லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் வித் யூலிப் பிளான் வருது. ஏன் நம்ம கிட்ட இல்லையா? அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததுல பார்ப்போம். ப்ராடக்ட் வரையில அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு நம்ம பெரிய மைனஸ். அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பேட்டர்ன். அதாவது என்ன, நிறைய பேப்பர் ஒர்க்கு, கம்ப்ளைண்ட்ஸ், நான் செல்லிங் ஆக்டிவிட்டி நிறைய வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் டைம். நான் செல்லிங் ஆக்டிவிட்டினா என்ன சார்? நம்ம வந்து பிரான்ச்சுக்கு போறது ஒரு ஒரு பிஹேவியரா நம்ம ரெகுலரா போயிட்டு இருந்தோம் அப்படின்லாம் அதெல்லாம் இப்போ போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே ஆனந்தா வந்துருச்சு. நமக்கு என்ன வேலை அங்க பிரான்ச்ல? ஸோ இந்த மாதிரி விடயங்கள்ல நம்ம போயிட்டு அந்த நான் செல்லிங் ஆக்டிவிட்டியில் நம்ம போய் ஸ்பெண்ட் பண்றதுனால நம்மளோட நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நீங்க நல்ல ஒரு அது நல்ல கோல் செட்டிங்கோட இந்த வருஷம் நம்ம வந்து டி சிஓடி முடிப்போம், இவ்வளவு போகணும் அப்படிங்கிற போற இடத்துல அங்க போகையில அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அது வந்து உங்களுக்கு ஒரு பெயினை தான் கொடுக்கும். ஸோ ஒரு பிரான்ச் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு ரொம்ப நம்ம டைம் இஸ் வெரி வெரி குரூசியஸ். அதனால ஆனந்தா வந்து உங்களுக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய ஒண்டர்ஃபுல் டூல். அந்த ஆனந்தாவை நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றோமோ நம்ம பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். அது வந்து அவங்க ஆனந்தா ப்ரொமோட் பண்றது எது கொடுத்தாலும் அதை பத்தி ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனந்தா வந்து நமக்கு ரொம்ப, ஏன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸி சார். இப்ப லேட்டஸ்ட் ஆனந்தால வந்து உங்களுக்கு என்னன்னா ப்ரொபோசலை வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் பிஃபோரோட போர்ஷன் வருது. இதுக்கு முன்னாடி அது முன்னாடி இருந்தது. இப்ப திருப்பியும் மறுபடியும் அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த டேட்டா நம்ம வந்து நம்ம சிஸ்டத்துல ஸ்டோரேஜ் பண்ணியிருந்தோம்னா நாளை கிளைண்ட நம்ம பார்க்கையில அந்த போர்ஷன் ஒண்ணு உண்டு. ரெண்டாவது நம்மளோட ஸ்ட்ரென்த்னு ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸல் சீட்ல வர போறேன், அதுல சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது ஃபண்டமெண்டலா இது எப்படி இருக்குன்றது. அடுத்து லிமிடெட் ஆன்லைன் ப்ராசஸ். ஆன்லைன்ல நம்ம நிறைய விஷயங்களை வந்து ப்ரெசன்ஸ்ல இருக்கிறது நம்ம ரொம்ப குறைச்சிட்டு தான் இருக்கோம். ஆன்லைனை பத்தி பேசுறோம், ஆனா நம்மளோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அது கமிஷன் பேஸ், அதாவது நம்மளோட கமிஷன் வந்து பேஸ்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா அங்க இதுல இருந்தாதான் ஊர்ல சொல்லுவாங்க சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வருங்கிற கதை மாதிரி நம்ம கிட்ட ப்ராஸ்பெக்ட் குறைய குறைய நம்ம என்னன்னா நம்மளோட இன்கம் வந்து டிராப் ஆகிட்டே இருக்கு. சோ இது குறையாம இருக்கணும். அதுதான் அடுத்தோட போர்ஷன். அடுத்த லேக் ஆஃப் த நம்ம ஸ்பெஷலைஸ்டு எதுவுமே பண்றது கிடையாது. அதாவது ஒரு நீஸ் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு போறக்கூடிய டேலண்டா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு ப்ராடக்ட ஒருத்தருக்கு ராங்கா கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த ரிலேஷன்ஷிப் கட்டு. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் வராது. அழகா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அழகா ஒரு விஷயத்த சொல்லலாம்.
நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு ஹோட்டலுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில இருக்க ஹோட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள ஹோட்டல் வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, எப்படியும் தலையெழுத்து சாப்பிட்டே போவாங்க. இது அவங்க உள்ள ஆப்ஷன். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில இருக்கிற பர்சன்ஸ் வந்து கம்பல்சரி என்ன பண்ண குவாலிட்டி வச்சிருந்தாதான் ஆட்டோமேட்டிக் பீப்புள் வந்து வெளியில வந்து அந்த ஃபுட்டை எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு எப்பவுமே வந்து இது வந்து இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட். இந்த இன்டான்ஜிபிள் ப்ராடக்டை உள்ள கொண்டு வரும்போது 100 நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எத்திக்கலா நம்ம பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இது பண்ணாதான் நம்ம வந்து கிளைண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து, அதான் கிளைண்டோட லைஃப் டைம் வேல்யூன்னு ஒரு வேல்யூ இருக்குங்க. பட் அதுக்கான டைம் இப்ப இல்ல. அந்த லைஃப் டைம் வேல்யூ எல்லாம் வந்து பண்ணும்போது அப்போ ஒரு ராங்கான ப்ராடக்ட் ராங் பர்சன் கொடுக்கறதே தப்பு. அப்ப அந்த 360 வியூ வந்து நமக்கு இருந்தா மட்டும்தான் ரைட் பர்சன் ரைட் ப்ராடக்ட் நம்ம கொடுக்க முடியும். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேட்டஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிற பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 crores பீப்புள், 9 கோடி பீப்புள் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 6 crores பீப்புள் வந்து ஜீரோ ரிட்டர்ன், அப்படின்னா டாக்ஸ் இல்லாம வர்றது. 3 crores will pay the tax. அப்ப இந்த 3 crores உள்ள பீப்புள் வந்து டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் நமக்குள்ள மார்க்கெட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து இப்ப ஜிஎஸ்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து இப்ப வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு டூ டைப் ஆஃப் போஸ் 18%, அடுத்து வந்து 5% இந்த ரெண்டுக்குள்ளதான் இருக்கு இப்ப கரண்ட்ல. இந்த 5% 18% இருக்கும் போதே இந்த அக்டோபரோட கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 9% க்ரோ ஆயிருக்கு. அப்ப பீப்புள் வந்து ஸ்பெண்டிங்க்கு நிறைய ஃபண்ட பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா ஸ்வாட்டை வந்து ஸ்ட்ரென்த்தனை ஏத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரென்த்தனும் வீக்னஸும் இன்டர்னல் ஃபேக்டர். இதுவரை முன்னாடி பார்த்தது இன்டர்னல் ஃபேக்டரை பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை பார்க்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? கிடையாது. பட் ஸ்ட்ரென்தன் வந்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. வீக்னஸ நம்ம சரி பண்ண முடியுமா? அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னல்ங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்த எப்படி கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கறத கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். நான் எக்ஸல்ல வரையில நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். க்ரோவிங் மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு இன்சூரன்ஸை பத்தி ஒரு காலத்துல முன்னாடி பத்தி இன்சூரன்ஸ்னா டெத்து அப்படிங்கிற விஷயம் பண்ணி இப்ப எல்லாருமே கேட்கறாங்க. ஒரு பாலிசி கூட இதுல எவ்வளவு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குங்கிறத டீட்டெயிலா அது அவேர்னஸ் இருக்கு மார்க்கெட்ல. அது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. இது வந்து ஏஐ டூல், சிஆர்எம். நம்ம சிஆர்எம் சிஸ்டம் வச்சிருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். சிஆர்எம் தான் என்னன்னா சார், 3 விஷயம். டூரிங் த சேல்ஸ்ங்கிறது ஒண்ணு, பிஃபோர் த சேல்ஸ், டூரிங் த சேல்ஸ், ஆஃப்டர் த சேல்ஸ். இதெல்லாம் மேனேஜ் பண்றது சிஆர்எம். சிஆர்எம்ங்கிறது என்னன்னா, அதாவது பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ல ஒரு 9 கட்டங்க. அந்த 9 கட்டத்துல சிஆர்எம்ங்கிறது கிளைண்ட் இல்லைன்னா பிசினஸே கிடையாது. அந்த கிளைண்ட நீங்க மேனேஜ் பண்ணல, என்ன பார்க்காம விட்டா நீ என்ன கெட்ட அப்படிங்கறதா அதோட விஷயம். என்ன பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், என்னை பார்க்காம விட்டேன்னா எல்லாம் காலி ஆயிரும் அப்படிங்கறதான் அந்த சிஆர்எம். ஸோ இந்த சிஆர்எம்ங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இம்ப்ரூவ் பண்றோமோ, ரொம்ப என்ஜாய் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து சொல்லி அடிக்கலாம். இந்த வருஷம் இவ்வளவு growth கொடுக்கலாம். அப்ப நம்மகிட்ட ஒரு 5 years ஆன பிளான் இருக்கணும். 5 years 2030-31 பினான்சியல் எல்லாம் நான் எவ்வளவு வந்து ஃபர்ஸ்ட் பிரீமியம் இன்கம் கொண்டு வர போறேங்கிற பிளான் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் லைன்ஸ். இது நிறைய இப்ப இன்சூரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா சைபர் இன்சூரன்ஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. இங்கெல்லாம் காம்படிஷன் கம்மி. அது எங்க மென்டார் சார் ஒன்று சொல்லுவார், எக்ஸ்ட்ரா மைல்ன்றது நார்மல் வரையும் க்ரோடு இருக்கும், எக்ஸ்ட்ரா மைல் போனீங்கன்னா க்ரோடு கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சைபர் இன்சூரன்ஸ் எல்லாம் அந்த நம்ம பண்ண இருக்கு. அது அதை வந்து ஒரு புரோக்கர் உங்களோட ரிலேபிள் புரோக்கர்கிட்ட அட்டாச் பண்ணிட்டு அந்த சைபர் இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கேப் மூலமா மத்தது நம்ம கிளைண்ட் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ரொம்ப நியூ ப்ராடக்ட்ல மேக்சிமமான ஒரு விஷயம், கவனிக்காத விஷயம். கமர்ஷியல் இன்சூரன்ஸு, சைபர் இன்சூரன்ஸு,
சைபர் இன்சூரன்ஸுங்கிறது உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடா இன் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய த்ரெட்டன்னு இருக்கக்கூடிய ஏரியாங்கிறான். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு டிஜிட்டல் பிரசன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சைபர் இன்சூரன்ஸ்க்கு வாண்டட் இருக்கு. அப்ப நீங்க ஐடி ஒரு ஒரு கம்பெனி ஏகப்பட்ட, இப்ப நீங்க ட்ரிச்சிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா 100 கம்பெனி இருக்கு, ஐடி கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு. இவங்க எல்லாம் சைபர் இன்சூரன்ஸ் பண்ணினா இதெல்லாம் பேங்க் தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த இடத்துல வந்து பிளேஸ் இல்லாம இருக்கு. சோ அந்த இது ஒரு போர்ஷன் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியா பண்ணணும். அன்டாப்டு டெமோகிராஃபிக்னா என்னன்னா, மக்கள் தொகை தான் டெமோகிராஃபின்னு சொல்றது. மக்கள் தொகைங்கிறது நம்ம அழகான லாங்குவேஜ்ல சொன்னாலும், மக்கள் தொகை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஏஜ் வைஸ்ல பிரிக்கலாம், இன்கம் வைஸ்ல பிரிக்கலாம். சோ ஏஜ் வைஸ்ல பிரிக்கும் போது இப்ப நான் இப்ப நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சு, மிகப்பெரிய இது ஃபண்ட் அதிகமா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து இந்த 21ல இருந்து 30 ஏஜுக்குள்ள இருக்கவங்ககிட்ட தான் பணம் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட நம்ம ரீச் பண்றதுக்கான என்ன மெத்தடாலஜி கொண்டு போகணுங்கிறதா. ஏன்னா ஆல்ரெடி ஓவர் 50-45 இருக்கவங்களுக்கு நமக்கு அழகா ஃபேவர் மார்க்கெட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஏரியா நான் டச் பண்ணல. பட் நம்ம இருக்கிறது கூடிய இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஏரியா வந்து இந்த 21ல இருந்து 30 ஏஜுக்குள்ள இருக்கவங்கள நம்ம பார்க்கணும். அவங்கள நம்ம ரீச் பண்றதுதான் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சு. அதுக்கு எப்படி பண்ணலாம், நம்ம என்ஜாயபிள் பண்ணலாங்கிறதா அடுத்த ரெகுலேட்டரி சேஞ்சஸ். இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி சார். இதுக்கு எல்லாம் என்ன த்ரெட்ஸ் இருக்கு? எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு த்ரெட்ஸ் இருக்கும். இப்ப என்னன்னா, நம்ம சிம்பிளா சொல்லணும்னா டைரக்ட், எங்க போனாலும் டைரக்ட்ங்கிற ஒரு மாடல் வந்துருச்சு. இன்சூரன்ஸே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப எல்ஐசியே பாத்தீங்கன்னா நிறைய டிஜிட்டலைசேஷன் பண்ணாலும் அதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து அழகா டைரக்ட்ங்கிற ஒரு விஷயம் உள்ள இருக்கு. ஆனா பீப்புள் போறது போறது அதிகம் குறைவு. ஏன் குறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஏன் போகணும் அப்படிங்கறதுனால இது போறதுல பொதுவா நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டேஞ்சபிள் இல்லாத ப்ராடக்ட வந்து ஒரு அட்வைசர் மூலமா, ஒரு மென்டார் மூலமா எடுக்கிறது நல்லது. அப்ப நம்ம ஒரு ஃபேமிலி மென்டாரா, நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள போறோம்னா ஒரு ஃபேமிலிக்கு மென்டாரா மாறணும். அப்ப நம்ம இவ்வளவு நாள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஒரு அட்வைசரை தாண்டி ஒரு ஃபேமிலி மென்டாரா மாறினீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த த்ரெட்ஸ் எல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இதுதான் அதோட போர்ஷன். அதாவது டைரக்ட் மாடல், நீ கன்சியூமர் டைரக்டா போனா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இன்கம் தான் வந்து அந்த அட்வைசரோட டிராவல் பண்றாங்க. 50 லேக்ஸ் தாண்டிச்சுன்னா அவங்க எப்ப வேணாலும் வெளியில போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இன்சூரன்ஸும் இருக்கு. இன்னும் பாலிசி பஜார்லாம் வந்து நிறைய நமக்கு தெரியல. பாலிசி பஜார்லாம் நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து என்ஆர்ஐ கேன்வாஸ் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ். ஏன்னா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ்னா நம்ம பேசுறது இல்ல. டேர்ம் எப்படி பேசுறதுங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன். அதையும் நான் நெக்ஸ்ட் ஒரு முடிக்கல முடிச்சிடுறேன். அடுத்து எக்கனாமிக் அன்சர்டன்டி. எக்கனாமிக் அன்சர்டன்டி வருது. அதனால என்ன ஆகுன்னா, பிரீமியம் நம்ம கொடுக்க வேண்டிய பிரீமியம் தள்ளி போஸ்ட்போன் பண்றாங்க. அப்ப அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது? அந்த த்ரெட்டை எப்படி சால்வ் பண்றதுன்னா, லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த எக்கனாமிக் அன்சர்டன்டியை நம்மளால அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அது இல்லாம இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், எல்ஐசி வந்து மெச்சூரிட்டி வந்து இரஸ்பெக்ட் ஆஃப் எனி அமௌண்ட் டைரக்டா கிரெடிட் ஆகுது. எந்த கம்பெனில உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க? ஒரு கம்பெனிலும் கொடுக்கறது கிடையாது. பின்னாடி தூக்கிட்டு அலையணும், கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கணும். நெப்ட் மட்டும் அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் போகுது, இரஸ்ட் ஆஃப் எனி அமௌண்ட். 2 லேக்ஸ் வச்சிருந்தாங்க, இது வச்சிருந்தாங்க, மார்ச் வச்சிருந்தாங்க, இப்பெல்லாம் அதே கிடையாது. அந்த அளவுக்கு எல்ஐசி வந்து ஹைலி ட்ரஸ்டட் பிராண்டடா இருக்கு. அது மாதிரி நம்மளும் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி ஹைலி, எப்படி இன்சூரன்ஸ் அட்வைசர் வந்து எல்ஐசி அட்வைசர் வந்து ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா மாறணும். நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறத தாண்டி எல்ஐசிக்கு எப்படி ஒரு வேல்யூ இருக்கோ அதே மாதிரி எல்ஐசி இன்சூரன்ஸ் அட்வைசருக்கும் வேல்யூ கிரியேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இம்பார்ட்டன்ஸ். அதுதான் இன்னைக்கு இருக்க நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அடுத்து வந்து நெகட்டிவிட்டி இண்டஸ்ட்ரீஸ் பர்ஃபெக்ஷன். நம்ம வந்து இப்ப இன்சூரன்ஸ்னா பீப்புள் என்ன சொல்றாங்க, இன்சூரன்ஸ்னா டேர்ம் மட்டும் எடுத்துக்கோ, மத்ததெல்லாம் பண்ணாத அப்படின்றது இண்டஸ்ட்ரீஸை பத்தி தப்பான விஷயங்களை நெகட்டிவ் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப கரண்ட்ல. ஆனா பொட்டென்ஷியலும் இருக்கு, நெகட்டிவிட்டியும் இருக்கு. அடுத்த டெக்னாலஜி டிசப்ஷன் இருக்கு. அப்ப டெக்னாலஜி நீங்க இது இருக்குன்னா நம்ம டெக்னாலஜி ஓரியன்டா மாறணும். அதுதான் ஆனந்தம்.
அப்ப ஆனந்தா நீங்க பண்ணும்போது நம்ம எல்லாம் டிஜிட்டல்ல வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி இங்க இருக்க பீப்புள் எல்லாருமே நீங்க டிஜிட்டல் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு. பட் இல்லைன்னா நீங்க டிஜிட்டலுக்கு மாறி ஆகும். இன்னைக்கு உள்ள காலத்தின் கட்டாயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படின்னா பேஸ்டு வந்து இந்த ஸ்வாட் அனலைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பேஸ்ல எப்படி பண்ணணும், லிவரேஜ் ஸ்ட்ரென்த் பண்ணணும், அட்ரஸஸ் வீக்னஸ் அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி சைஸ் இது பண்ணணும். அடுத்து அதாவது மிட்டிகேஷன் த்ரெட்டை வந்து மிட்டிகேஷன் பண்ணணும். எப்படி லிவரேஜ் பண்ற மாதிரி மிட்டிகேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இதை வந்து பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்வாட்டுங்கிற விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட பிசினஸ் வால்யூமை நம்ம அடுத்த எவ்ரி இயர் வந்து நம்ம குரோத்ல கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஒண்ணு. ஸோ இதுக்கு இதெல்லாம் போகணும்னா நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்பை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அடுத்த ப்ரெசன்டேஷன். சார் இதுல யார் கோடு போட்டிருக்காங்க, நானா இல்ல சார் உங்க சார் நீங்க போடல. மிச்சவங்களுக்குலாம் நான் வந்து டிசேபிள் பண்ணிட்டேனே. இல்ல சார் நீங்க நீங்க போடல. ஒருத்தர் இந்த சார் ஹவாய்னு ஒருத்தர் போட்டாரு. ஆ நான் அவருக்கு தனியா மெசேஜ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் டிராப் பண்ணிருக்காரு. இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம் சார். அதெல்லாம் சரி. ஓகே சார். தேங்க்யூ. சரி சார், இதுதான் அடுத்து இந்த ஸ்வாட் அனலைஸ்ல இது ஒரு கட்டம். இந்த ஒரு எக்ஸல் சீட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிபிடிங்கிறது அது ஒரு நார்மலா ஒரு இன்னைக்கு உள்ள இன்சூரன்ஸ் அட்வைசர் எப்படி இருக்கணுங்கிறத அந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து எக்ஸல்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலா வீக்னஸை நீங்க டைப் பண்ணணும். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா 3 crores பீப்புள் வந்து பே த டாக்ஸ். அவங்க தான் நம்மளோட அதாவது நம்மளோட ப்ராஸ்பெக்ட் நம்மளோட சஸ்பெக்ட்ங்கிற பொசிஷன்ல அவங்க வருவாங்க. அவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன த்ரெட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப ஹைலி இன்கம் இருக்கிற பீப்புள்கிட்ட தான் நம்ம வந்து பிசினஸ் வந்து எடுத்துட்டு போகணுங்கிற விஷயம். அதுக்கு என்ன மாதிரியான டூல், இப்ப ஒரு உதாரணமா எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது ரெகுலரா நம்ம ஒரு கோடு, இப்ப ஏஜென்சி கோட்னா ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதெல்லாம் நமக்கு உள்ள பெரிய பிளஸ். சரி, என்ன மைனஸ் பார்ப்போம். ஏன்னா நீங்க பிளஸ் எல்லாம் நீங்க டைப் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களான்னு மட்டும் பாருங்க. அதாவது ஒரு பிசினஸ் நடத்துறோம், ஆண்டர்பிரனரா இருக்கீங்கன்னா நீங்க சேலரின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களா? கமிஷன் ஃபுல்லா எடுத்துட்டு அப்படியே அது என்னோட வருமானம் நீங்க நினைக்க கூடாது. நீங்க வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுல ஒரு முதல் சிஓ, முதல் எம்ப்ளாயின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ மாதம் மாதம் நீங்க சேலரி எடுக்கிறீங்களா? சேலரி எடுத்தீங்க அப்படின்னா டே 1ல இருந்து இப்போ 1ஆம் தேதி சேலரி போடுறீங்க அப்படின்னா உங்க ஸ்டாஃபுக்கு சேலரி போடுற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சேலரி போட்டீங்கன்னா சப்போஸ் அங்க என்னன்னா இப்போ நமக்கு வேரியபிளான இன்கம் வரும். அதான் முன்னாடியே பார்த்தோம். வேரியபிளான இன்கம் வர டைம்ல டக்குன்னு என்ன பண்றோம், நம்மளோட இன்கம் குறைச்சுக்கிறோம். அதனால நமக்கு வந்து பர்சனல் வெல்த் கிரியேட் ஆக மாட்டேங்குது. இது பெரிய சேலஞ்ச். நீங்க வந்து இப்போ 1 lakh மந்த்லி நீங்க சேலரி எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு பில்லு 70,000 வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அப்ப அதை நீங்க சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் மாடல்ல போடணும். மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு, அப்ப என்ன இதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத திங்க் பண்ணணும். அப்படியே ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல போயிட ஒண்ணு. இன்னைக்கு கிளைண்ட வந்து ரீட்டைன் பண்றது இருக்கு பாருங்க, பெரிய பெரிய சேலஞ்ச். சொல்ல மறந்த கதை மாதிரிதான். சப்போஸ் நீங்க வந்து கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அவரு வேற பக்கம் போயிருவாரு. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா பீப்புள் வந்து அர்ஜென்ஸ் எல்லாமே இன்னைக்கே சம்பாதிக்கணும், இன்னைக்கே பணத்தை போடணும், இன்னைக்கே பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணணும். இது ஏதாவது நடக்குமா? வாய்ப்பு இருக்குங்களா? கிடையாது. ஆனா அந்த மாதிரி பேசுறவங்க போறாங்க, அப்புறம் ஏமாந்த பிறகு வர்றாங்க. அவங்க ஏமாந்து வர டைம்ல கையில பணம் இல்லை, அப்ப என்ன பண்ணுவீங்க? இததான் நம்மளோட ரோல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கம்பெனி ஸ்ட்ராங் கம்பெனி, அதே மாதிரி அட்வைசரும் ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா நம்ம வெல்த் வந்து வேற லெவல்ல இருக்கும். எல்ஐசி வந்து வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா நம்பர் 5th இருக்கு.
இன்சூரன்ஸ் கம்பெனியில. இங்க ஸ்ட்ராங் பிராண்ட்ல இருக்கும். கம்பெனியோட நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்ல, நம்பர்ஸ்னா என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிளஸ் பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் நம்பர். இந்த நம்பர் எல்லாம் இந்தியால எல்ஐசி அடிச்சுக்க ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு இருக்காங்க நம்பர்ஸ்ல. ஆனா நம்மளோட நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறோமா, கவனிக்கிறோமா? இன்கம் ஸ்வாட் போடுங்க. இன்கமோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க, இன்கமோட வீக்னஸ் என்னன்னு பாருங்க. அதை கிரியேட் பண்ணா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வரும்னு பாருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன த்ரெட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒன்லி நம்ம வந்து இன்கம் ஸ்வாட் மட்டுமே போடுங்க. எனக்கு மாதம் மாதம் 5 lakhs எனக்கு இன்கம் வருதுன்னா இது என்னோட ஸ்ட்ரென்த். மாதம் 5 lakhsல வந்து மாசம் 2 லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா இது அது வந்து என்னோட ஸ்ட்ரென்த். ஆனா பட் மந்த்லி 5 lakhs வருது, மந்த்லி 4,75,000 எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா இது என்னோட வீக்னஸ். அப்ப இது எப்படி எல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஹோம்ஒர்க் போய் பண்ணுங்க. ஸ்வாட்ல வந்து இல்ல வந்து நம்ம இன்கம் ஸ்வாட் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, நான் இன்சூரன்ஸ் எல்ஐசி பண்றேன், ஜெனரல் இன்சூரன்ஸ் பண்றேன், ஹெல்த் பண்றேன், இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த். இதுல எவ்வளவு இன்கம் வருது, எதுல ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது நம்மளோட இன்கம்ல அதிக பர்சன்டேஜ் வருது, அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு காலையில நடந்த ஒரு விஷயங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு 10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போறாங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் போறதுக்கு. நீங்க எப்படி ஸ்பெண்டிங் நேச்சர் வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல வரேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்மளோட வெல்த் கிரியேட் பண்ணோம். நம்ம எவ்ரி இயர் நம்ம ஒர்க் பண்ணும் போது நம்மளோட நெட்வொர்க் பார்க்கணும். அசெட் மைனஸ் லைபிலிட்டி, அசெட்ஸ் ஏறிட்டு இருக்கணும், லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கணும். அதாவது இந்த ஒரு பிசினஸ்ல மட்டும்தான் பேரும் கிடைக்கும், பணமும் வரும். வெறும் பேர் வச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை, ஆனா பணமும் நமக்கு வரணும். மற்றவங்க வெல்த்தியா நம்ம ஆக்கணும்னா நம்ம வெல்த்தி பர்சனா மாறணும். நம்ம மாறுறோமா, மாறிக்கிட்டு இருக்கோமா, யாருக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தயவு செய்து இன்னைக்கு போய் இன்கமோட ஸ்வாட் போட்டு பாருங்க. வேற எதுவும் பார்க்க வேணாம், அதை பாருங்க. அப்புறம் டீப்பா ஒண்ணுன்னா உங்களுக்கு நம்ம இந்த ஃபீல்ட்ல நீங்க என்னை விட நீங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்டைஸ், டவுட்டே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இந்த இன்கம் ஸ்வாட்டை பண்ணி ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வீக்னஸ் ரெடியூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுந்தாப்புல எப்படி மார்க்கெட் பிளே பண்றதுக்காக 2-3 கான்செப்டை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங். அடுத்து மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இன்சூர்ட் பர்சன், இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஒரு இன்டர்மீடியேட்டர் நம்ம. சரி, இதே மீடியேட்டர் வேற யாரெல்லாம் பண்றாங்க? பேங்க் பண்றாங்க, புரோக்கர் பண்றாங்க. பட் அவங்க கிட்டலாம் இல்லாத ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. என்னன்னா ட்ரஸ்ட். இன்னைக்கு போடுவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, திருப்பி நம்ம கிட்டே கொண்டாந்து கொடுப்பாங்க. அதையும் நம்ம தான் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். பட் இதெல்லாம் போகணும் கூடாது அப்படின்னா ஃபேக்ட் ஃபைண்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபேக்ட் ஃபைண்டிங்னா அந்த கஸ்டமரை பத்தி அழகா தமிழ்ல சொன்ன உண்மை அறிதல். உண்மை அறிதல்னா அவங்களோட கடன் என்ன, அவங்களோட அசெட்ஸ் என்ன, அவங்களோட லைபிலிட்டி என்ன, அவங்களோட நீட் என்ன, அவங்களோட வாண்ட் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபேக்ட் ஃபைண்டிங். ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணா மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போக முடியும். அன்னோன் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம அப்படியே எடுத்துட்டு வரோம்னா இதெல்லாம் அன்னோன் மார்க்கெட். சஸ்பெக்ட்னா இன்கம் இருக்கு, ஹெல்த் இருக்கு, அதெல்லாம் சஸ்பெக்ட். அடுத்து லீடு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லீடுங்கிறது என்னன்னா அவங்களோட நேம் இருக்கு, அவங்களோட என்ன வேலை பார்க்கறாரு, அவ்வளவுதான். நேமு, மொபைல் நம்பர், இது லீடு. அடுத்து ப்ராஸ்பெக்ட்னா அவரை பத்தி டீடைல்ஸ், ஃபேக்ட் ஃபைண்டிங். அதுக்கப்புறம் கஸ்டமர், அதுக்கப்புறம் கிளைண்ட். அது என்ன கஸ்டமர் என்னன்னா கிளைண்ட்னா என்ன? கஸ்டமருங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் ஓரியன்டா இருப்பாரு. கிளைண்ட்ங்கிறவர் நம்ம கிட்ட தான் எல்லா ப்ராடக்டும்
ஒரு இதுல வாங்கிட்டே இருப்பார். அதான் லைஃப் டைம் வேல்யூ. ஒரு கஸ்டமர் ஆன்போர்டிங்கிறது நமக்கு நம்மளோட பிசினஸ் சர்க்கிள்ல கொண்டு வந்து நம்ம பிசினஸ் ஆர்கனைஸ் உள்ள கொண்டு வர்றது ஆன்போர்டிங் சொல்லுவோம். அந்த ஆன்போர்டிங்குள்ள நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள கிளைண்ட ரீடைன் பண்றீங்களோ நம்ம வெல்த் ஜாஸ்தியாகும். அடுத்து வந்து போர்ஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு கான்செப்ட். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி போகணும்னா இந்த கொல்லிகில்ஸ்ல எடுத்தாதான் இந்த எல்ஆர்சிங்கிற ஒரு விஷயம். எல்ஆர்சின்றது என்னன்னா, நம்ம வந்து மேக்சிமம் வந்து என்ன பண்ணோம், ஒரு கிளைண்ட வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட்ல உள்ள போய் பாக்குறோம். ப்ராஸ்பெக்ட போகும்போது என்ன பண்ணோம்னா, மேக்சிமம் ஒரு ப்ராடக்ட பத்தியே பேசுவோம். ஒரு பீமா லட்சுமி வந்திருக்கு, இது இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டே இருப்போம். பட் அதை தாண்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா, லிசன் பண்ணணும். அவங்க என்ன பேசுறாங்க, அதுக்கு லிசனிங் ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஓப்பன் எண்ட் கொஸ்டின் கேட்கணும். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்னா என்ன? நிறைய கொஸ்டினிங் ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டீங்கன்னா லிசனிங் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். அந்த லிசனிங்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்பாண்டிங் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட்ங்கிறது இமீடியட்டா பண்றது. ரெஸ்பாண்டிங்கிறது அவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி அதுல நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுங்கிறது ரெஸ்பாண்டிங். அந்த ரெஸ்பாண்டிங் அப்புறம் என்ன பண்றதுன்னா கஸ்டமைஸ் பண்ணணும். கஸ்டமைஸ்ன்றது என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, கஸ்டமைஸ்னா அவருக்கு ஏத்தது அவரோட இப்போ உதாரணமா அவர் பேசிக்கிட்டே வராரு, எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணணும்ன்றாரு. ஸோ ரிட்டையர்மெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு இன்கம், இதுக்கு என்ன ரெஸ்பாண்டிங், இதை பார்த்துட்டு கஸ்டமைஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து ஒர்க் பண்றதுதான் அந்த எல்ஆர்சிங்கிற ஒரு கான்செப்ட். அப்ப அந்த எல்ஆர்சியை நீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியால நம்ம என்ஜாய் பண்ணி நம்மளால பண்ண முடியும். அப்ப ஆக்ட்ங்கிறது வேற, ப்ராக்ட்ங்கிறது வேற. ஆக்ட்ங்கிறது என்னன்னா ஒரு ப்ராப்ளம் வந்த பிறகு யோசிக்கிறது ஆக்ட். ப்ராக்ட்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே பேசுறது வந்து ப்ராக்டிவ். அப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் வரும். அந்த அப்ஜெக்ஷனை நம்மளாவே ஒரு கொஸ்டினை போட்டு இந்த இது வந்தா என்ன சொல்யூஷன், இது வந்தா என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்மளே கொஸ்டினை எடுத்து அதை அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி கொடுத்தோம்னா அது நல்ல ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் அருமையான ஒரு டூலுங்க. நம்மளே டவுட்டை ரைஸ் பண்ணி செல்ஃப் டவுட்னு சொல்லுவோம். அந்த செல்ஃப் டவுட்டை எந்த அளவுக்கு நம்மளே ரைஸ் பண்ணி கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அங்க என்னன்னா கான்வர்ஷன், நல்ல குட் கான்வர்ஷனா அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து எல்ஆர்சியோட மெத்தட். அதுக்கு அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து ட்ரிபிள் எஃப்ன்றது ஒரு கான்செப்ட். இது வந்து நேற்று கிளாஸ். அதுக்கு முன்னாடி வந்து எங்க டிவிஷனோட எஸ்டிஎம் வந்து போன செஷன் வந்து எடுத்தார். நாலேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத என்ன பண்ணாரு, ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெப்சி பாட்டில் கேட்டாரு, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு சொல்லியிருந்தார். யார் ஏதோ பெப்சி பாட்டில் பெப்சி குடிக்க போறாரு போல இருக்குன்னு நினைச்சிருந்தா அவர் அந்த பாட்டில்ல என்ன பண்ணாரு, பெப்சியை ஊத்திட்டு அதை அப்படியே இருந்து வாட்டரை ஊத்த 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 எந்த அளவுக்கு வந்து ஒயிட்டா மாறுதுன்றத அழகா காமிச்சார். சோ நாலேஜ்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதுக்காக நீங்க நாலேஜ், அதாவது நார்மலா ஒரு பினான்சியல் அட்வைசர், ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் புக்கு எக்கனாமிக் டைம்ஸ் வந்து எல்லா புக்கையும் நம்ம படிச்சோம்னா நாலேஜ் வரும் கண்டிப்பா. பட் நமக்கு அதுக்கான டைம் இல்லை. அதுக்குதான் இந்த மாதிரி செஷன் எல்லாம் நடத்துறாங்க. இந்த செஷன் நடத்தும் பொழுது நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த செஷன்ல வந்து நீங்க எல்லாம் ப்ராடக்ட வந்து நீங்க எவ்வளவு சுத்தி போதா எல்லாரும் ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி சில விஷயங்கள் நீங்க உள்ள டிராவல் ஆகணும், கிளைண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த ஸ்கில்லிங், அதாவது கொஸ்டினிங் ஸ்கில்லிங் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நாலேஜ் ரிலேட்டடா செஷனை நீங்க அட்டன் பண்ணா மட்டும் தான் நடக்கும். அப்படிங்கிறத ஒய் இம்பார்ட்டன்ட் நாலேஜ் அப்படிங்கிற விஷயத்த எடுத்தார். ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த ஒரு ஐ ஓப்பனிங் உள்ள ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து என்னன்னா இந்த ட்ரிபிள் எஃப்ங்கிறது என்னன்னா ஃபாலோங்கிறது நான் சொன்னதுதான். பிஃபோர் சேல்ஸ், இந்த ப்ராஸ்பெக்டிங், முன்னாடி சஸ்பெக்ட்ல இருந்து லீடு வருது, லீட்ல இருந்து ப்ராஸ்பெக்டிங் வராங்க, ப்ராஸ்பெக்டிங்ல இருந்து ஃபாலோ பண்றது பிஃபோர் சேல்ஸ் உள்ள ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் ஃபாலோ த்ரூங்கிறது டூரிங் த சேல்ஸ். அவர் எல்லாம் முடிச்சு அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒரு செக் கொடுத்தோ அடுத்த ஒரு டிரான்சாக்ஷன் ஆகி நம்ம கிட்ட ஒரு கஸ்டமரா ஆகிட்டாரு, அதுதான் டூரிங் த சேல்ஸ். அடுத்து வந்து ஃபாலோ பேக்னா ஆஃப்டர் த சேல்ஸ். ஆஃப்டர் த சேல்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கிளைண்ட் எப்படி பார்க்க போறோம், அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா எவ்ரி இயர் வந்து இந்த டைரி காலாண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன்.
டைரி காலண்டரெல்லாம் அவுட் ரேட்டுங்க. இன்னைக்கு யாரும் அதெல்லாம் விரும்புறது இல்லைங்க. நீங்க அங்க போய் ஒரு டைம் எடுத்து மெனக்கெட்டு செலவு பண்றதெல்லாம் வாங்கி வச்சு டேபிள்ல கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் விஷயம். கேப் அனலைஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன கேப் அனலைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பார்த்ததுக்கு அப்புறம் இன்கம் ஒரு மாற்றம் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஒரு லோனே எடுத்திருக்கலாம். அப்ப அந்த லோன் வந்து ஒரு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். அதை எடுத்து வரும்போது சரி இந்த இன்ட்ரெஸ்டோட நீங்க எல்ஐசி லெவலில் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லி எவ்ரி இயர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு எடுத்துட்டு போய் உங்களோட போனஸ் இவ்வளவு ஆட் ஆயிருக்கு, உங்களோட ரிஸ்கவரி இவ்வளவு இருக்கு அப்படிங்கறது ரிலேட்டடா அவரை பத்தி பேசும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி மாறுங்க. எல்லாரும் டைரி கொடுப்பாங்க, எல்லாரும் காலண்டர் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவுட்ரைட். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் விரும்ப மாட்டான். அத நீங்க அவரை பார்க்க போகையில அவங்க பையன் இருப்பான். அவங்க பையனுக்கு இதை எஜுகேட் பண்ண முடியும். அப்போ ஒரு என்டோன்மெண்ட் ப்ராடக்ட் எப்படி பெனிஃபிட் ஆகுது, அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கட்டினாருன்னா அவரோட ரிஸ்க் அவர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த பிரீமியத்துல எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்கு. இப்போ ஏதோ டேர்ம்ல இன்னும் சும்மா பாக்கெட்ல எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நினைப்பு. அது இல்லைங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி ப்ரூவ் பண்றோம்? இந்த மாதிரி மாற முடியுமா? வருஷம் 365 நாளும் ஒரு ஒரு மாசத்துல ஒரு 5 நாள் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கே ஒதுக்கி அழகா ஒரு டேபிள் ஒர்க் காலண்டர் நம்ம சொல்லுவோம். அந்த ஒர்க் காலண்டரை போட்டு ஒவ்வொரு கஸ்டமரையும் போய் பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் டெஃபினட்டா வளரும். அதுதாங்க அவங்க எதிர்பார்க்கறாங்க. நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியோ அதெல்லாம் இப்ப யாரும் எதிர்பார்க்கறது இல்ல. எனக்கு இவ்வளவு ரிட்டர்ன் வேணும்னு சும்மா பேருக்கு தான் கேட்கறாங்களே ஒழிய என்ன பர்சன்டேஜ் இதை தாண்டி ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்க. என்ன கேர் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கேட்கறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணா ஒரு அழகான சார் உங்க இந்த இயரோட நெட்வொர்க் இவ்வளவு ஏறி இருக்கு, உங்களுக்கு இந்த கேப் இருக்கு, அடுத்த கோலுக்கு இவ்வளவு தேவை இருக்கு, புதுசா ஒரு லோன் உள்ள வந்துட்டா நம்மளோட பிரீமியம் கட் ஆயிருது. சோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அவங்க எவ்ரி இயர் ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொண்டு போய் கொடுங்க. இந்த இயர் இந்த பாலிசி மெச்சூர் ஆகுது அப்படிங்கிறத நீங்க போட்டு கொடுக்கும்போது ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அதான் வந்து ஃபாலோ பேக்குங்கிற ஒரு விஷயத்த இதுதான் இந்த அதை மென்ஷன் பண்ணுது. சரி, அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்னன்னா இன்னைக்கு உள்ள மார்க்கெட்ல எப்படி வந்து ஒரு யங்ஸ்டர்ட்ட பிரசன்டேஷன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சும்மா ஒரு டேபிள். இது வந்து இதோட கான்செப்ட் பேர் வந்து எம்எஃப்என்எஃப். எம்ன்றது மீனிங் என்னன்னா மானடைஸ் அப்படிங்கிறது அர்த்தம். மானடைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே பணமாக்குதுதான் மானடைஸ். அப்ப நீங்க கேட்கலாம், ஸ்டாக் இருக்கு உடனே பணமாயிருமே, இறந்தா ஆகும், டிரான்ஸ்பர் ஆயிரும். மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு ஆகும், எல்லாம் கரெக்ட். ஆனா இந்த மானடைஸ்ன்ற ஒரு விஷயம், இந்த சம் அஷ்யூர் நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு இன் கேஸ் டியூ டு எனி காசஸ் இன் டெத் அப்படின்னா உடனே நீங்க டெத்துன்ற வார்த்தையை விட்டுட்டு மானடைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ள போட்டீங்கன்னா அது என்னது மானடைஸ் அப்படின்னு கேட்கறதுக்கான இந்த யங்ஸ்டர்ல அப்படிதான் நம்ம பேசணும். அப்போ மானடைஸ்னா பணம் வாங்குறது. இப்ப இத பாத்தீங்க அப்படின்னா 25 ஏஜ் உள்ளவரு யுவா டேர்ம்ல 1 crore பாலிசிக்கு பிரீமியம் வந்து 10 இயர்ஸ் டேர்முக்கு அவங்க பே பண்ற பிரீமியம் வந்து பராணம் வந்து 24,108. இது பராணம் அவங்க பே பண்ற பிரீமியம். அப்படின்னா அவங்க சம் அஷ்யூர்டுல 2.41% பிரீமியம் பே பண்றாங்க. அப்படின்னா என்னன்னா 24 பைசா அவங்க பே பண்றாங்கன்னு அர்த்தம். கணக்கு இந்த 0.24னா அதான் 1%. அப்போ 0.5 ஒரு டேர்ம் கட்டுறாங்க. 40 வருஷம் ஒரு ரிஸ்க் கவர். 25 வயசு உள்ளவர் வந்து 65 வயசு வரையும் ரிஸ்க் கவருக்கு கொடுத்துட்டீங்க. டேர்மை பத்தி பேசுங்க. அதான் அந்த மானடைஸ். அந்த டேர்ம் ஏன் பேசணும்னா நம்ம பேசாதனால இன்னொருத்தவங்க பேசுறாங்க, அவங்க போயிடுறாங்க. நம்ம கிட்ட அது இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. யுவா டேர்ம்ங்கிறது ஒரு அருமையான ப்ராடக்ட். எல்ஐசி நல்லா ஸ்டடி பண்ணி கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட். 45 வயசு வரையும் அதை கொடுக்கலாம். மேக்சிமம் 40 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம். 75 மெச்சூரிட்டி ஏஜ், ஏஜ்னு சொல்றது மெச்சூரிட்டின்றது 75, அதிகபட்ச மேக்சிமம் வயசு.
ஸோ இந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம வந்து யோட்டாவும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணா நம்ம பிரீமியம் குறைஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த பிச் பண்ணாம விட்டா அவங்க நம்மளை விட்டே வெளியே போயிடுறாங்க. நம்ம வருமானமே இல்லை இந்த இடத்துல. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பேசும் பொழுதுதான் அது எடுபடும் மார்க்கெட்ல. நான் மட்டும் பேசுறதுனால அந்த மார்க்கெட் வந்து எடுபடாது. இல்ல கேஎஸ்ஆர் மட்டும் பேசினாருன்னா மார்க்கெட் எடுபடுமா? எடுபடாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த இந்த பசங்க இப்படிதான் எதிர்பார்க்கறான். நீங்க நம்ம சொல்லலைன்னா கூட அவன் அதை தான் போய் தேடி பண்ணி எடுக்கிறான். நீ நான் என்ன பண்றான்னு சர்ச் பண்றான், சார்ட் ஜிபிடில போடுறான், எல்லாத்தையும் கொடுக்குறான். சோ இது வந்து என்னன்னா கஸ்டமர் வந்து என்ன பண்றாங்கன்னா இது எப்படி ஸ்மார்ட்டா பண்ணும். ஏன்னா அந்த நம்ம மேல உள்ள ட்ரஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். இவன் வந்து ஒரு பாலிசியை கட்டிட்டு போயிடுவாங்க. சோ இதுல இருந்து மாறணும் அப்படின்னா மானடைஸ்ன்றத பேசுங்க. ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர்ங்கிற ஒரு விஷயத்தை பேசுவோம். அதை பேஸ் பண்ணி 1 crore 40 இயர்ஸ் டேர்ம்ல போனோம் அப்படின்னா 10 இயர்ஸ் பிரீமியம் டேர்முக்கு நம்ம பே பண்ணக்கூடிய 24,001. இது ஃபர்ஸ்ட் ஒரு டிக்கு. ரெண்டாவது பிளெக்சிபிலிட்டி. ஏன் பிளெக்சிபிலிட்டி வேணும்? 40 வருஷம் டேர்ம், 35 வருஷம் டேர்முக்கு நீங்க ரிட்டையர்மெண்ட்டை பத்தி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டை பத்தி ரிட்டையர்மெண்ட்லாம் இருக்கட்டும் சார். ஃபயர்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஃபினான்ஷியல் ரிட்டையர், இண்டிபெண்டன்ட் ரிட்டையர் இயர்லி. இதான் ஃபயரோட மெத்தடு. சாஃப்ட்வேர் பீப்புள் 50 வயசுக்கு மேல நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பிளெக்சிபிலிட்டியான ஒரு போர்ஷன் கொடுக்கணும். அதுக்கு அழகான ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட பென்ஷன் பிளஸ் இருக்கு. பென்ஷன் பிளஸோட ப்ராடக்ட்ல வந்து மேக்ஸிமம் டேர்ம் 40 இயர்ஸ் நம்ம கொடுக்கலாம். எபோவ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்ரி இயர் வந்து கேரண்டி அடிஷனா கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. வேணும்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஃபைனலா என்ன பண்ணுவான்னா அக்குமுலேஷன் டோட்டல் என்ன கார்பஸ் சேர்ந்திருக்கோ அதுல வந்து 40% கம்பல்சரியா நம்ம வித்ரா 40% வச்சுட்டு பென்ஷன் கொடுப்போம். 60% வித்ரா பண்ணிக்கலாம் டோட்டல் லைஃப் டைம்ல. சாரி. Babu sir, sorry to interrupt. சார் சொல்லுங்க சார். Can you once again tell me the FIRE concept? What is it? ஃபயர்ன்றது என்ன மீனிங்னா சார், ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர் இயர்லி. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பேசுறாங்க. Okay, okay. இன்னொரு ஸ்ட்ராங் என்னோட ரொம்ப நாளோட விஷயம், நீங்க ஜீவன், உமங், உற்சவ் இது எல்லாமே வந்து ரிட்டையர்மெண்ட் பாலிசியா பிச் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா பாலிசி டேர்ம் முடிஞ்சோன்னு மொத்தமா வெளியே போயிருவாங்க. பட் அது வந்து ஹோல் லைஃப் பாலிசி, அருமையான ப்ராடக்ட். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டேபிள் நம்பர் 5ங்கிறது ஹோல் லைஃப் பாலிசி. எப்படின்னா 80ல மெச்சூர் ஆகும், பிரீமியம் கம்மி. ஸோ இந்த கேப்பை குறைக்கணுங்கிறதுக்காக உமங்கோட ஒரு ப்ராடக்ட் வந்து ஆஃப்டர் த பிரீமியம் பேயிங் டேர்முக்கு அப்புறம் எவ்ரி இயர் ரெகுலரா சம் அஷ்யூர்ல 8% கொடுக்குறேன்னு சொல்றதுதான் அந்த உமங்கோட கான்செப்ட். உற்சவோட கான்செப்ட் என்னன்னா சம் அஷ்யூர். இது எப்படி நீங்க பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கறது விஷயம் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு சாய்ஸ் கிடைக்கும்போது அதை பத்தி பேசுவோம். பட் பிராக்டிக்கலா அது ஹோல் லைஃப் பிளான்ங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மணி பேக் வித் ஹோல் லைஃப் பிளான். ப்ராடக்ட் டிசைன் நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இதுதான் அந்த போர்ஷன். அதை மாறும் பொழுதுதான் நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஓகே, இது வந்து பிளெக்சிபிலிட்டி. பிளெக்சிபிலிட்டி வரதுனால நான் வெறும் 8% வந்து சிஏஜிஆர் மட்டும் தான் போட்டிருக்கேன். பட் நம்மளோட நார்மலா நம்மளோட ப்ராடக்டோட நம்ம ஏற்கனவே போட்ட பென்ஷன் பிளஸ் எல்லாம் நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுத்தது போட்டு எல்லாமே வித்ரா பண்ணி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 11% கிடைச்சிருக்கு. அதை விட இப்ப எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி. அப்ப இது எதுனா பிளெக்சிபிலிட்டி. எப்படி வேணாலும் வளைக்கலாம். 5 வருஷத்துக்கு மேல வேணாமா எடுத்துக்கோ. டோட்டலா எடுக்கனா எஸ்டபிள்யூபி கொடுங்க, இல்லைன்னா இண்டெக்ஸ் பிளஸ் கொடுங்க. ஆனா எனக்கு பென்ஷன் தான் வேணும்னு நம்ம கிரியேட் பண்ணும்போது 50 வயசுல வந்து 50வது வயசுல என்ன கார்பஸா வச்சு பென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது அதோட கான்செப்ட். அதான் பிளெக்சிபிலிட்டி. இது அடுத்தது வந்து நோ பிளெக்சிபிலிட்டி. ஒரு ரிட்டையர்மெண்ட் இடத்துல ஒரு பிஎஃப்ங்கிற ஒரு விஷயம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வருஷம் வரை ரிட்டையர்மெண்ட் வரையும் பணத்தை வச்சிருக்கணுங்கிறதுக்காக பிஎஃப் கொண்டு வந்தது. ஆனா அதையும் என்ன பண்றாங்க, வித்ரா பண்ணி கடைசியில அந்த பிஎஃப் ஃபைனல் வருஷத்துல பொறுத்தனா கம்மியா இருக்கும். கிராஜுவிட்டி வச்சுதான் அவங்க ரிட்டையர்மெண்ட் டைம்ல மொத்தமா வருது. அது ஒரு கடனை வச்சிடறாங்க. இது வந்து காமனான ஒரு மிடில் கிளாஸோட தேவை அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த நோ பிளெக்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா இது வந்து என்டோன்மெண்ட் டைப் ப்ராடக்ட். பேசிக் என்டோன்மெண்ட் 714 மேக்சிமம் டேர்ம்.
35 வருஷம், 25 வயசு 35 வருஷம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன ரீசன்னா, இது ஒரு 10 lakhsக்கு மந்த்லி பே பண்றது 2317. 2.78% வந்து தான் நீங்க பிரீமியம் சம் அஷ்யூருக்கு பே பண்ணக்கூடிய பிரீமியம். ஸோ இதோட மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 49 lakhs 10,000. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளெக்சிபிலிட்டில 8% கிடைக்கிற இடத்துல 9% கிடைச்சதுன்னா உங்களோட கார்பஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. நான் அப்படியே இந்த சீட்டை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்ப பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியாஸ் புரியும். 81 lakhs வருது கார்பஸ். நம்ம கட்டுற அமௌண்ட் 12,60,000 தான். ஆனா இந்த 9%ங்கிற இடத்துல ஒரு 10% கிடைக்குது அப்படின்னு 10%க்கு மேல ப்ரொஜெக்ஷன் கொடுக்காதீங்க, அது ரிஸ்க். ஸோ 10 தான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம கிளைண்ட் நம்ம ரெகுலரா மீட் பண்றது சௌரியமா இருக்கும். அப் டு 75 ஏஜ் வரையும் உள்ளவங்களுக்கு இது கொடுக்கலாம். பாருங்க 10க்கு 1% மாறுறதுனால அவங்க கார்பஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. 1 crore பைஸ். ஸோ இதெல்லாம் பிளெக்சிபிலிட்டி. இது எது எப்படினாலும் இது பிளெக்சிபிள் இல்லாத ப்ராடக்ட் கையில வச்சுக்குங்க. என்டோன்மெண்ட் பிளான் இதோட ரிட்டர்ன் வந்து 25 வயசு உள்ள பையன் போடும்போது 10 lakhs சம் அஷ்யூர் போட்டா 9,51,000 தான் வருது டோட்டல் பிரீமியம். ஸோ 7.87% சிஏஜிஆர். எதுல 7.8% சிஏஜிஆர் கொடுக்குறாங்க? இன்னைக்கு பிபிஎஃப் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல வந்து 7.1% வித்தவுட் மானடைஸ். என்ன இருக்கு ரிஸ்க்னா என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் கிடைக்கும். சேவ் அண்ட் கிரியேட் மெத்தட் அது. ஆனா இந்த ஒரு போர்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க முன்னாடியே, அதுக்கப்புறம் சேவ் பண்றீங்க. அப்ப இது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சாய்ஸா ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஒரு நீடு வாண்டை எடுத்து இதெல்லாம் சாய்ஸா போட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு எப்படி பண்றது. அப்ப ஒருத்தரோட டைம் லைன்ல ஒரு 25 ஏஜ்ல இருந்து ஒரு 60 ஏஜ் வரைக்கும் உள்ள ஒரு டைம் லைன் எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து அவரோட டைம் லைன். இது மாதிரி ஒரு டைம் லைன் ஷார்ட் ஒன்று போட்டுங்க. டைம் லைன் ஷார்ட்ல இப்ப கரண்ட் ஏஜ் வந்து 25, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60. இந்த பீரியட் வரையும் டோட்டல் இந்த பீரியட்ல நம்ம வந்து என்னன்னா 65 வரையும் கொடுத்துருக்குறோம். அந்த இது ஒரு போர்ஷன் டேர்மு. இதுக்கு 10 வருஷம் பிரீமியம் கட்டுறீங்க. கவரேஜ் வந்து 65. இது மானடைஸ்ன்னு சொல்லுங்க. மானடைஸ் இந்த 1 crore. இன்கேஸ் ரிஸ்க்னா 1 crore, இல்லைன்னா டோட்டல் லாஸ் 2,40,000. இந்த லாஸ்ன்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்லுங்க, தப்பு கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பிளெக்சிபிலிட்டி. இது 60 வயசு. இந்த 60 நீங்க 50 வயசு வரையும் வச்சுக்கலாம். அது வந்து பிளெக்சிபிலிட்டி. இந்த இடத்துல ஃபயருங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரலாம். இது என்டோன்மெண்ட் நோ பிளெக்சிபிலிட்டி. என்டோன்மெண்ட் இஸ் a very very best product, no doubt. எவர்கிரீன் மீதி ப்ராடக்ட். எல்லாம் நீ கஸ்டமர். எஸ் சார், எவர்கிரீன் ப்ராடக்ட் ஆஃப் எல்ஐசி. எவர்கிரீன் ப்ராடக்ட். அப்ப திருப்பூர்ல ஒரு ஏஜென்ட், நான் ஆக்சுவலி 2006 ஏஜென்சி எடுத்த இயர்ல இது எஸ்டிசி ட்ரைனிங் போன போது சொன்னா, திருப்பூர்ல ஒரு ஏஜ் யாருன்னு நமக்கு தெரியல சார். அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஏஜ் கேட்பாராம். கரண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60, கரண்ட் மைனஸ் கரண்ட் ஏஜ், இதான் டேர்ம். என்ன மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு மெத்தட் பாருங்க. இதுதான் விஷயம். இதுதான் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை நம்ம வந்து பில்ட் பண்ணணும். இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா அந்த யங்ஸ்டரை வந்து டெஃபினட்டா அதில் வந்து ஒரு 10 பேர்த்துல பேசுறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு 5 வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், டவுட்டே கிடையாது. ஏன்னா அவரை பத்தி பேசுறோம் இந்த இடத்துல, நம்மளோட இன்கம் பத்தி பேசல, அவரை பத்தி பேசுறோம். எந்த பீரியட்ல எப்படி இருக்குங்கிற ஒரு டைம் சார்ட் எடுத்து போடுங்க. ப்ராடக்டை ரொம்ப பெருசா கொடுக்க வேண்டாம். ப்ராடக்டை பத்தி இல்லாம இது பேசிக் பிளான், இதோட பேஸ் பண்ணி ஆப்ஷன் கொடுக்கும்போது திருப்பி திருப்பி அவங்களை யூனிட் வந்து கம்பல்சரியா கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமரை மீட் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடம் தான் யூனிட். அதனால அதை வந்து பிளெக்சிபிலிட்டின்னு நான் சொல்லுவோம். ஸோ அதோட போர்ஷன் பாருங்க. இது வந்து ஒரு நியூ போர்ஷனை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு உள்ள ஒரு மெத்தட். அடுத்து பாத்தீங்கன்னா
முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்கு போவோம். சார் இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? எடுத்துங்க சார். அப் டு 9 யூ கேன் டாக். ஓகே, ரைட். நார்மலா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வந்து மொத்தம் 3 பிராடா வந்து நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டெட் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட பாண்ட் மார்க்கெட் சொல்றோம். இது வந்து டெட் ப்ராடக்ட். இன்னொரு ஸ்ப்ரெட் ஷீட் எடுத்துக்கிறேன். ஓ, ஃபர்ஸ்ட் வந்து டெட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு பாண்ட் ப்ராடக்ட் நம்ம பேரு. நம்ம எல்ஐசியோட ப்ராடக்ட், என்டோன்மெண்ட் ப்ராடக்ட், இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். இதோட இதோட நேச்சர் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். பாண்ட் மார்க்கெட்ல கடன் கொடுப்பாங்க. பாண்ட்ல அந்த பாண்ட்ல இருந்து வரக்கூடிய ரிட்டர்னை வச்சு நமக்கு வந்து போனஸ் போர்ஷன் கொடுப்பாங்க. இதுல நார்மலா வந்து 85% வந்து டெட் மார்க்கெட்லயும் ஒரு 50% ஈக்விட்டி மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம போர்ட்போலியோ வந்து இன்னைக்கு ஸ்ட்ரென்தன் ஆகி இந்த ரிட்டர்ன் கொடுக்க முடியுது. ஏன்னா பாண்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸோட பாண்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 6.5%. அது எப்படி எந்த பேஸ்ல பண்றதுன்னா ஜி செட்னு ஒரு விஷயம் இருக்கும். ஜி செட்னா என்னன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு அர்த்தம். ஜி செட்னு சொல்றது ஷார்ட்டா கவர்மெண்ட் செக்யூரிட்டி. இது எப்படி ட்ரேட் ஆகும்னா 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், 30 இயர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்ப அந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ண நம்ம கேட்கிறோம். இப்போ ஆன்னிட்டி ப்ராடக்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலா என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆன்னிட்டி ப்ராடக்ட்டை சரண்டர் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் லாஸ் ஆகும். ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ரிஸ்க் ஒன்லி கார்பஸ் எப்ப கிடைக்கும்? ஆஃப்டர் டெமைஸுக்கு அப்புறம் கிடைக்கும். அது வரையும் என்ன கிடைக்கும்? சர்வேல் தான் கிடைக்கும். அந்த சர்வேல நீங்க போய் பிரேக் பண்ணீங்க அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற இடம் வந்து அதிகப்படியான டூரேஷன் நான் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நான் திடீர்னு வித்ரா பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு லாஸ் ஆகும். அந்த லாஸ்னால கொடுக்கறது தான் அந்த ஆனிட்டி ப்ராடக்ட். வந்து நீங்க டேர்மை குறைச்சி நீங்க டேர்ம் லாங் போட்டுட்டு அதை சரண்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்வேஸ் லாஸ் வரும். இதை வந்து கம்பல்சரியா நீங்க அதை வந்து கிளைண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணணும். அப்ப அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வருதா, ஒரு 1 crore ரிட்டையர்மெண்ட். நீங்க சாதாரணமா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் 1 crore வருதுங்க. 1 crore சார், இது கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி இல்லாத ப்ராடக்ட் நான் சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா இது உங்களை எப்பவுமே உங்களை வந்து இது வந்து என்ன பண்ணும்? செக்யூர் பண்ணும். பிளெக்சிபிலிட்டி இல்லாத விஷயம் உங்களுக்கு செக்யூர் பண்ணும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 25 lakhs இப்படி போடுங்க, ஒரு 25 lakhs MISல போடுங்க, 25 lakhs இப்படி நீங்க பிரிச்சு போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த நம்ம மேல உள்ள ட்ரஸ்ட்டை விட அதுக்கு என்ன அமௌண்ட்னாலும் ஒரு மினிமம் போர்ஷன் பிளெக்சிபிலிட்டி கொடுங்க. பேங்க் ஆர்டி அது மாதிரியான அது மாதிரி பேங்க் டெபாசிட்ஸ் 10 இயர் இது மாதிரியான ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பெனிஃபிட். அதாவது நார்மலா வந்து இன்வெஸ்ட்மெண்டோட விஷயம் வந்து 3 விஷயம் வருங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா சேஃப்டி எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஒரு ப்ராடக்ட் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு லிக்யூரிட்டி வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்து வந்து ஈல்டு வேணும்னு நினைக்கிறோம். இந்த ஈல்டுங்கிறது என்னன்னா ரிட்டர்ன் தான் ஈல்டுன்னு நம்ம சொல்றோம். ரிட்டர்ன்ன்றது இந்த ரிட்டர்ன் நமக்கு கிடைக்காத நம்ம ஈல்டுன்னு சொல்றோம். அந்த ரிட்டர்னுக்குள்ளதான் ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிய வைக்கணும். எனக்கு சேஃப்டியும் வேணும், ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஆனா ரிட்டர்ன் வேணும்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ரிஸ்க் ரிட்டர்ன் சேம் டைரக்ஷன், சேஃப்டிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப ஒரு மார்க்கெட்ல எனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் டெட் ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண பேங்க், எல்ஐசி இது எல்லாமே இந்த டெட் ப்ராடக்ட்ல வரக்கூடிய விஷயம். இந்த டெட் ப்ராடக்ட் எடுத்து எனக்கு ஈக்விட்டி ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. ஏன்னா இதோட நேச்சரே இன்ட்ரெஸ்ட். அது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணா 10 இயர் பாண்டோட ஈல்டு கவர்மெண்ட் ஜி செட் தான் பேஸ். கவர்மெண்ட் தான் பெரிய பாரோவர். அதுதான் ரேட்டை பிக்ஸ் பண்றது.
போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏன் கூட கிடைக்கிறான்னா அந்த ஃபண்ட் அவனையும் எடுத்துக்கிட்டு அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, அதனாலதான் ரிட்டர்ன் கூட. இன்னைக்கு ரயில்வேல வந்து இவ்வளவு வந்தே பாரத் இதெல்லாம் போகுதுன்னா எல்ஐசியோட ஃபண்ட் அப்போ கான்ட்ராக்ட் போட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் தான் பெரிய பாரோவர். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சருக்கு நிறைய கேபிட்டல் தேவை. அதை எப்படி பேலன்ஸ் பண்றது? அதுக்கு வந்து பாரோ பண்றது மூலமா தான் பேலன்ஸ் பண்ண முடியும். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஈக்விட்டி பேஸ்ட் ப்ராடக்ட். ஈக்விட்டியில வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஈக்விட்டினாவே ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு. ப்ராஃபிட் இருந்தா போர்ட்போலியோ மேல போகும், லாஸ் இருந்தா போர்ட்போலியோ கீழே போகும். ஃபண்டமெண்டல் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். டைரக்ட் ஈக்விட்டி வாங்குனீங்கன்னா ஹை ரிஸ்க். த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட், த்ரூ யூலிப் இந்த வழியில போனா நமக்கு சேஃப். கண்டிப்பா மார்க்கெட் ஏறும்போது ஏறிடும், மார்க்கெட் இறங்கும் கண்டிப்பா இறங்கும், அவ்வளவுதான். ஆனா டைரக்ட் ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது ரிட்டர்ன் கூட, அப்ப ரிஸ்க்குள்ளதான் என்ன இருக்கு? ரிட்டர்ன் இருக்கு. அப்ப அந்த ரிஸ்க்குங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். மூணாவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க ப்ராடக்ட் கமாடிட்டி. இந்த கமாடிட்டிக்குள்ளதான் என்ன இருக்குன்னா கோல்டு, சில்வர். இது எதுனா, இது எதை பேஸ் பண்ணா கன்சியூமர் பேஸ் பண்ணி நடக்குது. அப்ப அந்த கன்சியூமர் பேஸ் பண்ணி நடக்கிற இடத்துல கமாடிட்டி பிரைஸ் மேல போகுது. இன்னைக்கு கோல்டுங்கிறது லிவரேஜ் அசட்ஸ். ஏன்னா ஒரு சேஃப்டியா வந்து கோல்ட பாக்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா கோல்டு வந்து கவர்மெண்டே என்ன பண்றான், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதில் டைரக்டா கோல்டா வாங்குறதுனால கோல்டு பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி சில்வரும் ஏறுது. அப்போ ஒரு ஃபண்டை எடுத்தீங்கன்னா இந்த மூணுக்குள்ளதான் ப்ராடக்டே டிசைன் பண்ணுவாங்க. ஒன்னு டெட் ப்ராடக்ட், ஒன்னு ஈக்விட்டி, கமாடிட்டி. இதை தாண்டி ஒண்ணு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த பிட்காயின். இது என்னன்னா பிளாக் செயின் மாடல்ல இது ரன் ஆகுது. இது எங்க யார் ஆப்ரேட் பண்றா, என்ன பண்றா இன்னும் தெரியவே தெரியாது. பாத்தீங்கன்னா கிரீனா இருக்கும். நீங்க ரெடியும் போட்டீங்கன்னா பணம் வராது. ஏன்னா மக்கள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்லயே பிளஸ்ஸா இருக்கும் அப்படியே சந்தோஷம் பண்ணுவாங்க. நெகட்டிவா வந்து கால் வரும், சார் நெகட்டிவா இருக்கு என்ன பண்றது. அதோட என்ன விஷயம்னா இப்ப ஈக்விட்டி ஃபண்ட் சரியில்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் கோல்டுல போலாமான்றாங்க. கோல்டு போயிட்டு போட்டோம்னா திருப்பி வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயங்களை வரும் பொழுது நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணும். நீங்க நம்ம வந்து அந்த ப்ராடக்டே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, மென்டாருங்கிறது நம்ம ப்ராடக்ட் பண்றது அவசியம் கிடையாது. அந்த ஃபேமிலி மென்டாரா நம்ம மாறும் பொழுதுதான் என்டையரோட விஷயம் நமக்கு கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்கிறத நான் சொன்னேன் பாருங்க, நீங்க பெரிய ட்ரம்ப் கார்டு வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் தாங்க. ஃபேக்ட் ஃபைண்டிங் டூலை எடுத்தீங்க அப்படின்னா நம்ம பிசினஸுக்கு வந்து தொய்வே இருக்காது. நம்ம டைம் வந்து அப்படியே பிஸியாவே இருப்போம். ஃபேமிலி உள்ள இன்வால்வ் ஆகும். சின்ன பையன் எந்த ஏஜும் பிரச்சனை இல்லைங்க, எந்த இன்கம் பிரச்சனை இல்லைங்க, நீஸ் மார்க்கெட்டும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஒரு சார்ட்டை போட்டு கொடுத்து உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்றேன், இதெல்லாம் நான் பண்ணல, இருந்தாலும் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதான் டாக்குமெண்டேஷன். நம்ம டாக்குமெண்டேஷன் பண்றோமா? சேல் டேட்டா சீட் ஃபுல் பண்ணுவோம். திருப்பி அந்த டேட்டா சீட்டை திருப்பி ரீட் பண்ணி கேப் அனலைஸ் பண்ணும்போது டேட்டா சீட் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். நம்மளோட அந்த கிராஸ் சேல்ஸ் அப் சேல்ஸுக்கு வந்து முக்கியமான டூல் வந்து கேப் அனலைஸ். அந்த கேப் அனலைஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண, நீங்க நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் மினிமம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 600 கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. மினிமம் 600 கிளைண்ட்ஸை எடுத்து எல்லாம் சார்ட் எடுத்து எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். எல்லாருமே இதை எடுத்து அவங்களுக்கு என்ன கேப் இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். இல்ல யாரோ பேசினாங்க சார் இல்லையா? நண்பர்களே சத்தம் வராம பார்த்துக்கோங்க சார். ஒரே பாபு சார், இந்த கிராஸ் சேல்ஸ் அண்ட் அப் சேல்ஸ் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அப்டேஷன் தான். அப்டேஷன் ரைட். ஓகே, கிராஸ் சேல்ஸ்னா என்ன, அப் சேல்ஸ்னா என்ன? கிராஸ் சேல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க சொன்னா ப்ராடக்ட் வச்சு நம்ம பேசுவோம். சொன்னா போறோம். கிராஸ் சேல்ஸ்ன்றது என்னன்னா, நீங்க ஒரு என்டோன்மெண்ட் ஒரு உமங் ப்ராடக்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிராஸ் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் இயருக்கு ஒரு பாலிசி போறேன்னா ஒரு யூலிப் ப்ராடக்டா கொடுக்கலாம். அப் சேல்ஸ்ங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி ஏற்கனவே உமங் ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க, 15 லட்சம் கொடுத்துருக்கீங்க, அதை வந்து ஒரு 50 lakhs இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அப்செல்.
கரெக்ட். அதான். அடுத்து ஏஜ். இப்போ ஏஜ் பார் ஆனா இப்ப 50 வயசை தாண்டா நிறைய ப்ராடக்ட் உள்ள போக முடியாது. இப்ப 55ல ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு, 60ல ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு, 18 வயசு. இதெல்லாம் ஏஜ் கேப் உள்ளத கேப் அனலைஸ் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் கேப் அனலைஸ். எங்கர் ஏஜ்ல பாலிசி எடுக்கிறது உத்தமம் அப்படிங்கறத புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது? அதுதான் சார்ட் பேப்பர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா இது வரும். இதை விட என்னன்னா, இதை எடுத்தா உங்களுக்கு கெயின், இது இல்லைன்னா உங்களுக்கு லாஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இப்ப அதுலதான் இந்த ட்ரம்ப் கார்டு பாருங்க. இந்த எம்எஃப்ல வந்து ஒரு சின்ன கான்செப்ட். டைம் 4 நிமிஷம் தான் இருக்கா? ஓகே. இல்ல, இந்த 1 crore உங்களுக்கு வந்து அந்த கேபிட்டல் வருது இல்லைங்களா? ஆமா. இந்த 1 crore அந்த டைம்ல இல்லைன்னா என்ன நடக்கும்? இது எஜுகேஷன் டூல் அருமையா இருக்கும். எஜுகேஷன்ன்றது ஹையர் எஜுகேஷன். பிறந்த உடனே ஹையர் எஜுகேஷன் டைம் இருக்கு, ரைட்டுங்களா? புதுசா வரல. அப்பவே பிறந்த குழந்தை வந்துச்சுன்னா 17 வயசு ஆச்சுன்னா ஹையர் எஜுகேஷன் வந்தே தருவாங்க. சப்போஸ் அன்னைக்கு அந்த 10 லட்ச ரூபா கார்பஸ் உங்க கையில இல்ல, இந்த மாதிரி பிரசன்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 10 லட்ச ரூபா, 10 lakhs. என்னோட சிம்பிள் சஜஷன், எஜுகேஷனுக்கு வந்து அருமையான ப்ராடக்ட் வந்து பிளெக்சிபிலிட்டி தான் நல்ல ப்ராடக்ட். அது யூலிப் தான். அது தவிர்த்து வேற ப்ராடக்டே கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க என்னை ப்ராடக்ட் கொடுங்க, பட் வந்து ஒரு ஒரு ப்ரொவிஷன்ஸ் வேணும் அப்படின்னா. ஏன்னா 17 வயசுங்கிறது நீங்க 15 வயசுலயே கார்பஸ் தேவைப்படுது. நம்ம ப்ராடக்ட் எல்லாம் 18 வயசுல வருது, கேரண்டி ப்ராடக்ட் எல்லாம். அந்த ஒரு வருஷம் ஒரு நெகட்டிவ்ல போறாரு. அதனால நீங்க வந்து இந்த எனி ப்ராடக்ட் ஃபாதருக்கு பேஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, சில்ட்ரனுக்கு பேஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் அவங்க 15 வயசுல ஒரு எடுக்கிற மாதிரி ஒரு கார்பஸ் கொடுக்கணும். இப்ப அன்னைக்கு ஒரு 10 lakhs இல்ல அப்படின்னா அவர் லோனுக்கு போவாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 5 இயர்ஸ் லோன் கொடுக்குறாங்க, எஜுகேஷன் லோன். இன்னைக்கு எஜுகேஷன் லோன் என்ன பர்சன்டேஜ் வருது சார்? 9% உங்க லோன் தராங்க, ரைட்டுங்களா? அது 60 monthsல ரீபே பண்ணணும். அப்பனா எவ்வளவு மந்த்லி பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட் 9% டிவைட் பை 12. காலம் வந்து டைம் டூரேஷன் வந்து 60. வாங்கக்கூடிய லோன் வந்து அன்னைக்கு 10 lakhs. ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோ? 0 டைப் 0. இதை போட்டீங்கன்னா, சாரி, என்பிஆர் வந்து 60, பிவி வந்து 10 lakhs, ஃபியூச்சர் வேல்யூ 0, டைப் இஸ் 0. சாரி, இந்த நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 83,000 ஒரு பே பண்ற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். ஆனா அதே 15 வருஷம் அவங்க பே பண்ணாங்கன்னா அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மியா தான் வரும். இந்த லாஸை நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். அது எஜுகேஷன் டூலுக்கு நான் ஒரு டூல் போட்டு அனுப்புறேன். அந்த டூலோட நீங்க அதை வந்து நீங்க அதை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் சார் உங்களோட போர்ஷன். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ள போகணும்னா நீங்க நிறைய டெக்னிக் தெரிஞ்சுக்கணும், ஸ்வாட் அனலைஸ் பண்ணணும், இன்கம் ஸ்வாட் அனலைஸ் பண்ணணும். இயர் அண்ட் இயர் வந்து பிஎன்எல் வந்து ஆடிட்டர் கொடுக்குற பிஎன்எல் விட நம்மளோட பிஎன்எல் போட்டு பார்க்கணும். பிஎன்எல் போகும்போது நம்மளோட நெட்ஒர்த் ஏறணும். நெட்ஒர்த் ஏறணும்னா மார்க்கெட்ல ஆப்ரேட் பண்ணா கிடைக்கும். அப்ப ஸ்வாட்ன்றது ஒரு ரெகுலர் பேசிக்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம அதை பார்க்கணும். அதை பார்த்தா நம்ம வருமானம் வளரும். சோஃபார் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது கேஎஸ்ஆர் அண்ட் டீம் அனைவருக்கும் என்னோட நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
சூப்பர் சூப்பர் சார். உங்களுக்கு வெரி ஏதாவது இன்சைட்ஃபுல், ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தா வெரி எடுத்துக்கலாம். சொல்லுங்க இன்சைட்ஃபுல், சார். இன்ஃபர்மேட்டிவ். நான் சொன்னேன் இல்லையா சார், சிஎஃப்ஓ ப்ரூவ் பண்ணிட்டார் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஜார்கான்ஸ், ஃபினான்ஷியல் ஜார்கான்ஸ் யூஸ் பண்ணி, டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு டீடைல்டு ஒன் டே ஃபிசிக்கல் செஷன் வச்சா சார் இன்னும் சூப்பராக நடத்துவார். I think we look forward to more opportunities when we do some offsite meeting or offline meeting. We will call, we will invite sir. Thank you so much, sir. Thank you for your time. Sir, you can stop share now ஓகே. எஸ் so எஸ். that people can. நண்பர்களே, we have another 12 minutes. உங்கள் கேள்வி இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கிறிஸ்பாக இருக்கட்டும், கேளுங்க. You will be given opportunity to talk. Sir will be able to answer your query. சார் ஒரு நிமிஷம், ஸ்டாப் ஷேர் ஆகலையா? இன்னும் ஆகலை, காமிக்குது. இட்ஸ் ரைட். ஓகே. கரெக்ட். கோஹோஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் அசோகன் சார். அசோகன் சார் பேசுங்க. வெல்கம் சார். வீடியோ உங்களுக்கு ஐ திங்க் பேண்ட்வித் இதுவா இருக்கு. வீடியோ எல்லாம் சார், வீடியோ எல்லாம் பேசுங்க சார். சார் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுங்க சார், சார், உங்க சொல்லுங்க. பேண்ட்வித் இல்ல. சார் எனக்கு வாய்ஸ் வருது. வீடியோ வேணா கட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே சார். இப்போ அந்த இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புதுசா ஒரு சில விஷயம்லாம் வந்து எல்லாமே வந்து எக்ஸலண்டா கொடுத்துருக்குறீங்க. பட் நான் எந்த இடத்துல வீக்னஸா இருக்குதுன்னு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது கேப் அனலைஸ். இப்போ இது வந்து நீங்க சொன்னீங்க, இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து அட்டன் பண்ணியிருந்தா கூட இடையில வந்து அந்த இது கேப் அனலைஸே நம்ம வந்து கேப் விட்டோம். அதை காலப்போக்கில் வந்து அதை மறந்துட்டோம். அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னீங்க, அதுவும் வந்து அதுக்கு வந்து ரொம்ப பேக் பைண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து இப்போ மீண்டும் வந்து எங்களை வந்து ஒரு தெளிவு வச்சிருக்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா வந்து உங்களோட இதுக்கு வந்து இந்த டைம் வந்து போதாது. நீங்க மீண்டும் வந்து மறுபடியும் நீங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாருமே வந்து பயனடைவோம். இதுக்காக ஏற்பாடு பண்ண வந்து நம்ம லீக் குரூப்புக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வாழ்களுடன் மீண்டும் வந்து சந்திப்போம். ஸோ நேயர் விருப்பம் சொல்லிட்டாரு. ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி யூ நீட் டு we will so whenever it is convenient to you. மகேஷ், மிஸ்டர் மகேஷ் பேசுங்க. மிஸ்டர் மகேஷ். ஓகே. ஜெயபிரகாஷ் சார் பேசுங்க சார். ஹலோ சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். சார் மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்ஸ்ல தான் ஸ்வாட் அனலைஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க சார். இன்சூரன்ஸ் செக்டர்ல இவ்வளவு பெரிய ப்ராடக்டை பத்தி இவ்வளவு தெளிவா கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றிங்க சார். மேற்கொண்டு அசோகன் சார் சொன்ன மாதிரி இன்னொரு டைமு எங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்கள். எங்கள் வாழ்வாதாரம் முன்னேறும், உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் இஸ் மோர் தென் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட இவ்வளவு எடுத்திருப்பாங்களாங்கிறதுக்கும் சந்தேகம் தான் எனக்கு தெரிஞ்சு. மகேஷ் சார் பேசுங்க. சார் மகேஷ் சார் பேசுங்க. சரி, ஓகே. ப்ராடக்ட் ஸ்வாட் போனோம்னா வேற லெவல்ல கொண்டு போயிடலாம் சார். நம்ம வந்து ஒரு இன்கம்ல பேஸ்ல போனோம். பேசிக்கா நீ ஸ்வாட் மட்டும் பார்த்தோம். இது வந்து இன்கம் ஸ்வாட் பார்க்கலாம், ப்ராடக்ட் ஸ்வாட் போடலாம், பிரைவேட் பிளேயர்ஸ் எப்படி டிசைன் பண்றாங்க, நம்ம எப்படி டிசைன் பண்றோம் ஒரு ப்ராடக்ட, ஏன் வந்து நம்ம வந்து கன்சர்வேட்டிவா ஒர்க் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாவே நம்ம ஒரு ஸ்வாட் போட்டோம் அப்படின்னா உண்மையிலே கிளைண்டே பயங்கரமா ஹாப்பி ஆயிடும். நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டை தான் வச்சிருக்கோம் அப்படிங்கறது. சங்கர் சுப்ரமணியம் சார் பேசுங்க சார். கண்டிப்பா சார். சார் வணக்கம். நான் சங்கர சுப்ரமணியபுரம், திருநெல்வேலி. வணக்கம் சார். வணக்கம். அதாவது நீங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு சொன்னது மேல இருந்த வாரியா தான் புரிஞ்சுக்கணும், உண்மையை ஒத்துக்கணும். இன்னும் நிறைய புரிய வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எல்ஐசியில இப்படியும் பண்ணலாங்கிறத நீங்க எங்களுக்கு ஒரு கண் திறந்து விட்டுருக்கீங்க. அது மறுக்க முடியாத உண்மை. அப்புறம் வந்து நம்ம டெக்னாலஜியில டெவலப் பண்ணது மறுக்க முடியாத உண்மை. ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு
ஆனந்தால வந்து கிட்டத்தட்ட நியர் அபவுட் 40 பாலிசிஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே என்னுடைய லாஸ்ட் ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு ஷேர் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு அக்சஸ் ஐடி ஏற்படுத்தி ப்ரொபோசல் எல்லாம் கஷ்டப்பட்டு ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சுனாக்க பிரான்ச்சில் எம்ஹெச்ஆர் எழுதினா தான் அக்சஸ் ஐடி அக்சஸ் பண்ண முடியுது. இது வந்து ஒரு செட்பேக்காக இருக்கு. நம்ம வந்து கஷ்டப்பட்டு பணமெல்லாம் கட்டியாச்சு, அக்சஸ் ஐடி இல்லாமல் ஓப்பன் முடியல. எம்ஹெச்ஆர் எழுத வேண்டிய ஆஃபீஸர் நான் சொல்லக்கூடாது, நான் ஓப்பன் போகிறோம், அதனால் அது ப்ரைவேட்டாக சொல்கிறேன். பட் ஐ வாஸ் அன்ஏபிள் டு கம்ப்ளீட் தி பாலிசி அண்ட் ஃபோர்ஸ் டு வித்ட்ரா தி ப்ரப்போசல். இது என்னுடைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனந்தாவில் வந்து என்னுடைய சப்மிஷன் என்னன்னா, ஒன்ஸ் வி ஹவ் கிரியேட்டட் அன் அக்சஸ் ஐடினா இட் ஷுட் பி ஃபிளெக்சிபிள் ஃபார் தி ஆஃபீஸ் ஆல்சோ டு அக்சஸ் தி அக்சஸ் ஐடி. ஈவன் யூ கேன் ஷோ காம்ப்ரஹென்சிவ் அந்த கம்பேரிட்டிவாக என்னென்ன ப்ராக்ரஸ்ன்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்களோ அது எம்ஹெச்ஆர் செக்ஷனாக நிற்குது. அந்த எம்ஹெச்ஆர் செக்ஷனாக நிற்குதுங்கிறது ஆஃபீஸ் ஏன் கண்டுபிடிக்க முடியல? அதே மாதிரி ப்ரப்போசல் நம்ம தெரியாமல் ஒரு மிஸ்டேக், நான் எவ்வளோ பெரிய குண்டாடியாக இருந்தாலும் மிஸ்டேக் இஸ் காமன். ஜஸ்ட் மிஸ்டேக்ஸ் குட் நாட் பி ரெக்டிஃபைட் இன் ஆஃபீஸ். அது ஒரு நம்ம ஒன்ஸ் கஸ்டமருடைய கன்சென்ட் வாங்கிடுறோம். கஸ்டமர் எல்லாரும் படித்து பார்த்துட்டு கன்சென்ட் கொடுக்குறது அதான் உண்மை. நம்ம சொல்கிறத நம்பி போடுறாங்க, நம்ம ஓடிபி கொடுங்கன்னா கொடுத்துட்றாங்க. பட் சப்சிக்வெண்ட்டாக பார்க்கும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வருது. அந்த மிஸ்டேக் ஆஃபீஸ் இஸ் அனேபிள் டு ரெக்டிஃபை. இந்த ரெண்டு என்னுடைய ஆனந்தால ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதை வந்து இது ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் சஜஷனா எடுத்துட்டு we will take it up, we will send a mail or we will also consult our branch. Thank you. நான் இன்னொன்று சொல்றேன், we are more than ஆஃபீஸ். நம்ம ஸ்டாஃப், ஏஜென்ட் ஸ்டாஃப் வந்து நல்லா கத்துக்கிட்டாங்க, நல்லா பண்றாங்க. whereas ஆஃபீஸ் இஸ் நாட் ஈக்குவலி டேலண்டட். வாண்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃபீஸ்ல நிறைய இருக்கு அபவுட் ஆனந்தா. இது ஒன்று சப்ஜெக்ட். சரியா டீச்சிங் ப்ராப்ளம்ஸ். விஜயகுமார் சொல்லுங்க. விஜயகுமார் சார் பேசுங்க. சார் வணக்கம். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க சார். அந்த சைபர் இன்சூரன்ஸ் சொல்லுங்க சார். அது இல்ல சார், சைபர் இன்சூரன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்ப ஐடி செக்டார்லாம் வந்து பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த கம்பெனிஸ் வந்து அவங்க சைபர் இன்சூரன்ஸ் இருந்தாதான் அவங்க கான்ட்ராக்டே போட முடியும். அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு டேட்டா தான் செக்யூர். டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் தான் சைபர் இன்சூரன்ஸ்னு ஒரு விஷயம் வரும். அது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ்ல இருக்கு. அந்த ரிலேட்டடா உள்ளதான் டீடைல் தெரிஞ்சு அதை பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல இருந்து நம்ம நிறைய ப்ராஸ்பெக்டிங் ஆகி நம்ம கிளைண்ட்டை கொண்டு வரலாம்னு சொல்றது ஒரு கேப் இருக்கு இந்த இடத்துல. அதுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம மோட்டார் தவிர்த்து அடுத்த ஏரியால ஒர்க் பண்றது இல்ல. அந்த ஏரியா வந்து நிறைய கேப் இருக்கு. சார், இன்னொரு விஷயம் அப்ரோச் பண்ணா எந்த மாதிரி, புரியல சார். அதை எப்படி நம்ம பண்ணலாம்ட்டு சார்? இல்ல, நீங்க இப்ப எந்த கம்பெனி ஜெனரல் இன்சூரன்ஸ் எந்த கம்பெனின்னு பாருங்க. இல்லைன்னா புரோக்கர்ஸ் வந்து நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. புரோக்கர்ஸ் வந்து நான் வந்து யாருன்னு பார்த்து சொல்றேன். நீங்க அவங்ககிட்ட நீங்க அப்ரோச் பண்ணுங்க. நீங்க பார்த்து கிளைண்ட் டேட்டா கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்த 5 இயர்ஸ்ல நிறைய ஆடிட்டர்ஸ் வரவங்க எல்லாம் இந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோங்கிறதெல்லாம் அடுத்த வர சேலஞ்சஸ். அதுக்கு வந்து நம்ம இப்பவே நம்ம தயார் பண்ணிக்கிட்டா, அவங்க எல்லாரும் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா உள்ள வர்றாங்க. இவ்வளவு நாளா அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா வரதுக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் நார்த் இந்தியால நிறைய பேர் வர்றாங்க. பட் இங்க அந்த அளவுக்கு ரொம்ப வெறும் ஃபியூ பீப்புள் இருக்காங்க. ஆனா இன் ஃபியூச்சர் வந்து இந்த 5 இயர்ஸ்ல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம பேசாம இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா ஆயிடலாங்கிற, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். பாக்கியலட்சுமி மேடம். கொஸ்டின் சார். பெல் ஆயிருங்க. அவங்க சார் ஒரே கொஸ்டின் சார். சீக்கிரம் சார், எல்லாரும் பேசணும் இல்லையா? நீங்களே பேசினா அப்புறம் எல்லாரும் பேச முடியாத. நீங்க வேணா சார் அப்புறம் தனிப்பட்ட முறையில் பாக்கியலட்சுமி மேடம் பேசுங்க. சரி, ஓகே. வணக்கம் சார். சார், இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு யங்ஸ்டரை வந்து எப்படி மடக்கணும்ன்றத கரெக்டா அந்த டைம் லைன்ல இருந்து அந்த பிஎஃப்டி கால்குலேஷன் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா இன்னொரு செஷன் எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு சார். கேஎஸ்ஆர் சார், ஒரு ஆஃப்லைன் செஷன் ஒன்னு எடுக்கிறதுக்கு பாருங்க சார். ஆன்லைன்லயே நாங்க வந்துட்டு இருக்கோம். ஒரு ஆஃப்லைன் செஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் எங்களுக்கு. எங்க தலைவர் தான் சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லுவார். கூடிய சீக்கிரம் எல்லாரும் சிஓடி மெம்பர்ஸ் சேர்ந்து சொல்லுவாங்க. we will discuss and we will let you know soon. ஓகே, முருகையன் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். சார், நீங்க ஸ்வாட்ல வந்து அந்த ஃபேவரபிள் சொன்னீங்க, ரெஃபரல் சொன்னீங்க.
அந்த அன்னோன் மார்க்கெட் சொன்னீங்களா சார், ஆமாங்க. அதோட டீடைல் மட்டும் சார். அண்ட் இப்போ அவங்க மேடம் சொன்ன மாதிரி, பாக்கியலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி, எங்களுக்கு வந்து பிசிக்கல் செக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லு சார், we are ready to come. யா ஓகே. அது நம்ம டீட்டெயிலா பேசுவோம் சார். அன்னோன் மார்க்கெட்டுங்கிறது என்னன்னா, அதுலதான் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச லைன்லயே தான் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ரெஃபரல் மார்க்கெட்டை தாண்டி நம்ம போறது இல்லை. அப்ப அந்த அன்னோன் மார்க்கெட்ல போகணும்னா முதல்ல நம்ம விசிபிலிட்டி பர்சனா மாறணும்னா நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அப்போ வந்து அந்த டெக்னிக்கலான விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பயமுறுத்துறதில்ல. இதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்தா இவ்வளவு லாஸ்ன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கணும். தைரியமா சொல்லணும். நம்ம இதனால் வரையும் பெனிஃபிட்டை மட்டுமே பேசுறோம். இது பண்ணல என்ன லாஸ் வருங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சீட் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க உடனே இமீடியட்டா 10 பேர் அவங்க கண்டிப்பா ஒரு 5 பேர் ரிசல்ட் வரும். டவுட்டே கிடையாது. அவங்க நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க சார். நம்ம அவங்களுக்கு கால் பண்றதை விட்டுட்டு அவங்க நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. சோமநாதன் சாரோட முடிச்சுக்கலாம். சோமநாதன் சார் பேசுங்க. Sir, good evening, sir. Today class is really wonderful, sir. Sir is giving a very technical words. அருமையா சொன்னார் சார். அதுல எனக்கு மாடரேஷன் ஒரு வேர்டு சொன்னார்ல சார், அது வந்து கேஷ் மாடரைஸ், அது வந்து கேஷ் வித்ட்ரா பண்றது. இன்னொன்னு சொன்னார் சார், ஃபயர்ன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா ஓகே. அப்புறம் ஒன் மோர் கொஸ்டின் சார், நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு யுவா டேர்ம் கொடுத்தேன் சார், 1 crore இஸ் கம்ப்ளீட்டட். அவருக்கு சம்மோ யூலிப் நீங்க சொன்ன மாதிரி தான் யூலிப் பேசினேன், ஏன்னா ஐ வாண்ட் டு அப்செல்க்கு. அவர் வந்து இல்ல நான் மியூச்சுவல் ஃபண்ட்லயே போட்டுக்கிறேன் சார்ன்ட்டு சொல்லிட்டாரு. அப்பயும் நான் சொன்னேன் யூலிப்ல வந்து கேபிட்டல் கெயின் இருக்கு சார், நீங்க போடுங்க அப்படின்னா கன்வின்ஸ் ஆகல சார். அப்படியா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சார். ரியலி கிரேட்ஃபுல். இல்ல சார், அதாவது என்ன, யூலிப்புங்கிறது ஒரு மாடல் வேற, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வேற பிராக்டிகலா. சரிங்களா சார்? எல்லாம் கான்செப்ட் வந்து என்னன்னா, ரெண்டுமே இன்வெஸ்டர் ரிஸ்க் டேக்கிங் யார் எடுக்கிறாங்கன்னா இன்வெஸ்டர் தான் எடுக்கிறாங்க டோட்டலாவே. யூலிப்புக்கும் அதுக்கும் உள்ள போர்ஷன். அப்போ உதாரணமா வந்து இது வந்து அசட் லிவரேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, சம் இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு 5 years வரையும் நீங்க எதுவும் தொடாம இருக்கிறதுக்கு வந்து யூலிப் வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸ். ஒன்னு, நம்பர் 1. அதிகபட்சம் நீங்க 2.5 lakhs வரையும் அதுல கொடுக்கலாம். அதுக்கு மேல வந்து டாக்ஸபிளா மாறிடும் பிராக்டிகலா. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் கெயினுங்கெல்லாம் பீப்புள் என்னன்னா அதுல நிறைய ரிட்டர்ன் இருக்கறனால அது சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நீங்க எக்ஸிஸ்டிங்கோட கிளைண்ட் கொடுத்துருப்பீங்க, ஒரு யூலிப் கொடுத்துருப்பீங்கன்னா அந்த யூலிப் லாங் டேர்ம். இப்போ இந்த வந்து என்டோன்மெண்ட் பிளஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து 2802 நினைக்கிறேன். அந்த ப்ராடக்டோட ரிட்டர்ன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 11% இருக்கு, அப் டு 10 lakhs வரை. இதை எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ இதெல்லாம் இப்படி இருக்கு, இது வந்து நான் உங்களுக்கு அது மித்து. அதாவது என்னன்னா இப்ப இன்னைக்கு நான் 19% சொல்றேன், 20% சொல்றேன்னா அந்த 20% ரியலா வந்த மாதிரியே நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனையே. கண்டிப்பா கண்டிப்பா சார். ரியாலிட்டி வேற, மித்து தான் நம்புறாங்க. ரியாலிட்டிங்கிறது டோட்டலி இஸ் டிஃபரெண்ட். அப்ப இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கப்புறம் அவங்க சாய்ஸ் விட்டு கொடுத்துறோம். நம்ம கம்பல் பண்ணணும் இல்லை. இதெல்லாம் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சார், இந்த ஆப்ஷனை நீங்க பண்ணீங்கன்னா இதெல்லாம் பெனிஃபிட்னு ஒரு பிராடா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஒரு எக்ஸல் சீட்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அதோட கன்வர்ஷன் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ, வெரி அருமை சார். சார் ஃபயர்ன்றத இன்னொரு முறை சொல்ல முடியுமா சார்? வாட் இஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர் இயர்லி சார். ஓகே 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 ஓகே. at the earliest they want to take the money. என்னன்னா அது ஏன் இந்த உண்மையிலே இந்த கான்செப்ட் எங்க டெவலப் ஆகுதுன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, யூகேல டெவலப் ஆன கான்செப்ட்ங்க இது. ஓகே ஓகே சார். லண்டன்ல இந்த கான்செப்ட் டெவலப் ஆனது. உங்க கிளாஸ்ல தான் சார் இது நான் கத்துக்கினேன், இப்பதான் கேள்விப்படுறேன். அதனால தான் சார், வேற ஒண்ணு. ஓகே. ஆளுங்களுக்கு எல்லாருமே ஃபயர் இருக்கணுங்கிறாரு சார். ஆமா ஆமா. நம்ம ரிட்டையர்மென்ட் கார்பஸ் கிரியேட் பண்ணிருக்கோமான்னு யோசிங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். கரெக்ட். ஓகே சார். நம்ம 60 வயசு ஒரு எக்ஸிட் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி கிவிங் பேக்கா கொடுக்குற மாதிரி நம்ம லைஃப் ரன் பண்ணணும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். அப்பதான் அந்த ஓடுதல் இருக்கும். கோல் செட்டிங் பண்றது, ஒரு சின்ன சின்ன கோல் வைக்காம பெரிய கோலா வைக்கணும். கரெக்ட் சார். அப்போ அவங்க சப்கான்சியஸ்ல அது போய் உட்காரும். சப்கான்சியஸ்ல உட்காராது, கான்சியஸா போய் உட்காரும். இதான் விஷயம். ஷூர். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிச்ச கொயரிஸ் கொஞ்சம் சார்ட் எல்லாரும் கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். முனுசாமி சார் பேசணுமா? பேசுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உண்மையாவே இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு புதுசா தான் இருந்தது சார். ஏன்னா மக்கள் கேள்வியில நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாவே இந்த கான்செப்ட் எல்லாமே எங்களுக்கு புதுசா இருக்கு சார்.
கண்டிப்பா இன்னொரு முறை ஐ வில் ரெக்வஸ்ட் சார், கண்டிப்பா ஒரு முறை கிளாஸ் இருக்கணும் சார். நீங்க உண்மையா ரொம்ப நன்றிங்க சார். உண்மையாவே எல்லாமே பிராக்டிகல் எடுத்த வேர்டு சார் எல்லாமே. பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்தது எங்க போட்டாலும் வராது. அது பிராக்டிகலா பண்ணி, ஏன்னா நிறைய நான் இப்ப என்னோட கிளைண்ட்ல மேஜர் கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யங்ஸ்டர் தான் சார் நிறைய. அவங்ககிட்ட நான் டீல், என்னோட ப்ராடக்ட் எல்லாமே என்டோன்மெண்டா இருக்கும், லாங் டேர்மா இருக்கும். அதுல இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி அதுல புது புது வேடா எடுத்து உள்ள போடுறோம். அதான் விஷயம் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் சீக்ரெட், வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் அதான் இப்போ மக்கள் கேள்வியில தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால இன்னொரு முறை உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் சார், நீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், அங்குராஜ் சார் கொஞ்சம் குயிக்கா கேளுங்க, அப்புறம் ஓட்டா தேங்க்ஸ் போலாம். சார் ரொம்ப சூப்பர். அதாவது வந்து கடலளவு விஷயம் உங்ககிட்ட இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் அந்த பரிசல் எடுத்து வந்து கொஞ்சமாக தான் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு டைம் பத்தலை. கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி ஒரு ஆஃப்லைன் 8 hours 10 hours செஷனே உங்களுக்கு வேணும். நிறைய கற்றுக்கிட்டோங்க சார், புது புது வார்த்தைகள். ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசராக கூட நாங்கள் இல்லை, அடிப்படை விஷயமா ஒரு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு ஃபைனான்சியல் அட்வைசராக மாறணும் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க சார். அடுத்து உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ண தயாராக இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் சொன்ன மாதிரி 32 years நேற்று ஒரு என்டோமெண்ட் பிளான் நான் கொடுத்தேங்க சார், 50 lakhs. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். ஃபேமிலி மென்டாரா மாறுங்க. இப்போ ஃபினான்ஷியல் அட்வைசரோட ஃபேமிலி மென்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. Now it is time for vote of thanks. I would request our COT member, Mr. Sivakumar, to render a vote of thanks. சார் வணக்கம் சார். சார் இப்படி ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் இது ஓப்பனா சொன்னா ஸ்வாட் அப்படின்றப்ப நம்ம ஏதாவது நம்மளுடைய ஸ்ட்ராங்கு வீக்னஸ் இதை பத்தி ஜென்ரலா தான் சொல்ல வர போறாரு. அதுல ஏதாவது நமக்கு ஸ்பெஷலா நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் சரி பண்றது, இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை இன்னும் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா வாய்ப்பே இல்லை சார். மழை பொழிஞ்ச மாதிரி இருந்தது. இடையில ஒரு 2 செகண்ட் தான் தண்ணி குடிச்சார், மற்ற டைம் கொடுத்துட்டே இருக்காரு. கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சார். ஸ்ட்ரென்த் அப்படின்றப்ப நம்ம கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் தான், வீக்னஸ்ன்றப்ப நம்ம நல்ல ஒரு காம்படிஷன் கொடுக்கறது பெஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய டேக்ஸ் ஃப்ளோ, அதாவது ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலான்றதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. த்ரெட்ஸ்ல வந்துட்டு டெக்னாலஜி கத்துக்கணுன்றப்ப நீங்க யூஸ் பண்ண அந்த எக்ஸல் சீட் யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அப்பதான் சார் நம்ம தெரியுது இவ்வளவு விஷயங்கள் ஈஸியா எடுத்து ஒரு எக்ஸல்ல என்னென்ன விஷயங்கள் பண்றீங்கிறதெல்லாம் கண் கூட பார்க்க முடிஞ்சது, ப்ராக்டிக்கலாவும் இருந்தது. இந்த ஸ்வாட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா, அதாவது ஸ்ட்ரென்த் அதிகரிக்க, வீக்னஸ் பிரேக் பண்றதுக்கு, ஆப்பர்ச்சுனிட்டியை ரைஸ் பண்றதுக்கு, த்ரெட்டை தவிர்க்கிறதுக்கு 3 நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்தீங்க சார். எல்ஆர்சி, FFF, MF, NF, இது 3 நல்ல ஒரு கான்செப்ட். ஈஸியா பேஸ் பண்றதுக்கு உண்டான கான்செப்ட் நல்லா கொடுத்துருக்கீங்க. அந்த கேப் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நாளைக்கு முன்னால செஞ்ச ஒரு ஞாபகம் சார், விட்டாச்சு. நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம் சார். சார் உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு நன்றி சொல்லி எங்களால முடிக்க முடியாது, கோடானு கோடி நன்றி கொடுக்கணும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. அதே போல இன்னைக்கு ஒரு நாள் நன்றி கொடுக்கறது பத்தாது சார், ரெகுலரா நீங்க அப்பப்போ வந்து நீங்க பேசணும், நாங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால எங்க டீம்ல நீங்க ஒரு ஸ்பீக்கரா வர்றதை விட எங்களோட ஒருத்தரா நீங்க இருக்கணும்ன்ற விரும்புறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you so much. Thank you, Babu sir, for your precious time, invaluable time in sharing your insightful knowledge to our group members. We are really grateful and indebted to you. We look forward to more such opportunities. We will be in touch with you, sir. Thank you so much. Thank you, members. We will close the session for the day today. Thank you. Good night. Thank you, sir. Thank you.